நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்த இந்த சந்தர்ப்பத்திற்காக நன்றி ஆண்டவரே. கூடி வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலையிலும் உடைய வசனத்தை கேட்கும்படி கடந்து வந்திருக்கிறாங்கப்பா. தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இடைபடுவீராக. தேவ ஆவியானவர் உடைய வார்த்தைகளை தருவீராக. திரும்பி போகும்பொழுது வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, ஆயத்தப்பட்டவர்களாய் திரும்பி போக கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, இந்த கூட்டங்கள் முடிகிற வரைக்கும் முழு பாதுகாப்பு. ஆண்டவரே, இந்த கூட்டங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்கள், எபேசியர் 2 சொல்லப்படுகிறதான ஆகாயத்து பிரபுவினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, கர்த்தரை நடத்தி முடிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சீஷர்கள் இயேசுவை பார்த்து, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் அந்த வருகைக்கான அடையாளங்களை குறித்து சொல்லுகிறார். ஏறக்குறைய 7 அடையாளங்கள் அங்கே இருக்கிறது. அதற்கு பிறகு 8வது வசனம் சொல்லுகிறது, இவைகள்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லுகிறது. அதற்கு பிறகு 9வது வசனம், உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக கிறிஸ்துவின் வருகை குறித்ததான இந்த உபதேசத்தில் அல்லது எதிர்பார்ப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலருக்கும் ஒரு விதமான கருத்துகள் இருக்கிறது. ஒரு சிலர் கிறிஸ்துவின் வருகை குறித்து சொல்லும் பொழுது உபத்திரவ காலம் என்று ஒன்று உண்டு, 7 ஆண்டு காலம். அதை அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். வேதம் அதை குறித்து தெளிவாய் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்திலையும், தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலையும் அந்த 7 வருஷத்துக்கு குறித்தான விளக்கம் இருக்கிறது. இந்த உபத்திரவ காலத்தை அத்தனை பேரும் ஒத்துக்கொள்கிறார்கள். உலகம் இதுவரைக்கும் கண்டிராத ஒரு சர்வாதிகாரியும் உபத்திரவத்தையும் காணப்போகிறது. அதில் எந்த கிறிஸ்தவர்களுக்கும் மாற்று கருத்தில்லை, எந்த ஊழியர்களுக்கும் மாற்று கருத்தில்லை. ஆனால் கிறிஸ்துவின் வருகையை குறித்ததான காரியத்தில் தான் இதில் ஒரு சிறு மாற்று கருத்து எல்லோருக்கும் இருக்கிறது. ஒரு சிலருக்கு இருக்கிறது. ஒரு சிலர் உபத்திரவ காலத்திற்கு முன்பதாகவே கிறிஸ்துவின் வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கும் என்று விசுவாசிக்கிறார்கள், நம்புகிறார்கள். ஒரு சிலர் உபத்திரவ காலத்திற்கு நடுவே முதல் 3.5 வருஷம் முடிந்த பிறகு சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லி நம்புகிறார்கள். இன்னும் ஒரு சிலர் 7 வருடங்கள் முடிவிலே தான் சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லி அவர்கள் நம்புகிறார்கள். ஒவ்வொருத்தரும் அதற்கான வசனங்களையும் அதற்கு அவர்கள் கோணத்திலே அதற்கான விளக்கங்களையும் கொடுக்கிறார்கள். பொதுவாக உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையானவர்களால், வேத வல்லுநர்கள், ஆராய்ச்சி செய்கிறவர்கள் அத்தனை பேரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மிக முக்கியமான கருத்துகளில் ஒன்று என்னவென்று சொன்னால், உபத்திரவ காலத்திற்கு முன்பதாகவே சபை எடுத்துக்கொள்ளப்படும். இதை நானும் விசுவாசிக்கிறேன். வேதத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் படித்த வரைக்கும் எங்களுக்கு போதித்தவர்களும் எங்களுக்கு அப்படித்தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இதை குறித்து அநேக இடங்களிலே வேதத்தில் சாட்சிகளை பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டிலும் பார்க்க முடியும், அடையாளமாக பழைய ஏற்பாட்டிலும் பார்க்க முடியும். உடனே அந்த உபத்திரவ காலத்திற்கு முன்பதாக மீட்டுக்கொள்ளும்படி கிறிஸ்துவானவர் வருவார். நேற்று கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய உபத்திரவம் வந்தது. 1936 43 வரைக்கும், ஏறக்குறைய ஒரு 7 வருஷங்கள். அதுவும் அதற்கு முன்பதாகவே கர்த்தர் அவர்களை மீட்கும்படி அந்த பால்ஃபர் டிக்ளரேஷன் வழியாக ஒரு 30 வருஷம் கர்த்தர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார். அந்த 20 வருஷத்தை அவர்கள் தவற விட்டு விட்டார்கள். அதற்கு பிறகு உபத்திரவம் வந்தது. வேதத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு முழு வேதத்திலும் நான் பார்க்கக்கூடிய ஒரு காரியம், தேவனுடைய சுபாவங்களில் ஒன்று என்னவென்று சொன்னால், உபத்திரவம் வருவதற்கு முன்பதாக அவர்களை அதிலிருந்து காப்பாற்றுவதற்கு கர்த்தர் முயற்சி செய்வார். அந்த உபத்திரவம் அவர்களால் வரக்கூடியது தான், ஆனால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார் அதிலிருந்து மீட்பதற்கு. எல்லா காலகட்டத்திலும் நீங்கள் பார்க்க முடியும், நினிவே ஜனங்களுக்கு ஒரு பெரிய அழிவு வரக்கூடியதாக இருந்தது. அதற்கு முன்பதாக மீட்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து யோனாவை அங்கே அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி உலகம் முழுக்க ஒரு அழிவு வந்தது. அதிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏனோக்கு தான் அதை முதலாக அறிவித்தவர். யூதாவின் புஸ்தகம் 14-15 வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு உபத்திரவத்திற்கு முன்பதாகவும் கர்த்தர் ஜனங்களையோ சபையையோ அதிலிருந்து காப்பாற்றவே விரும்புவார், வாய்ப்பை கொடுப்பார். அதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அதிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள். உதாரணமாக சோதோம் அழிவதற்கு முன்பதாக லோத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதில் லோத்து காப்பாற்றப்பட்டார். அதில் லோத்துவின் மனைவி அதில் பாதிக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியே சபைக்கும் வரப்போகிற உபத்திரவ காலத்திலிருந்து மீட்பதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அதுதான் உபத்திரவ காலத்திற்கு முன்பதாக சபை எடுத்துக்கொள்ளப்படும், காப்பாற்றப்படும். எல்லா சபையும் அல்ல, சபையில் இருக்கிற எல்லாரும் அல்ல. இந்த சபை போகும், அந்த சபை போகும் என்கிறதான பாகுபாடு இங்கே கிடையாது. அது ஒரு சிலர் வைத்திருக்கிறார்கள். சபையில் இருக்கிற எல்லோரும் போவார்கள் என்றும் உத்தரவாதம் கிடையாது. நான் ஒரு பெந்தகோஸ்தே சபையில், ஆவிக்குரிய சபையில் இருக்கிறேன், அதனால் கண்டிப்பாக போய்விடேன் என்றால் அப்படியும் அல்ல. அவர்கள் பாரம்பரிய சபையில் இருக்கிறார்கள், போக மாட்டார்கள் என்றால் அப்படியும் அல்ல. அங்கேயும் கர்த்தருக்குரியவர்கள் இருக்கிறார்கள், இங்கேயும் கர்த்தரால் அருவருக்கப்படுகிறவர்களும் இருக்கிறார்கள்.
அநேகரை கர்த்தர் அழைத்தார் எகிப்திலிருந்து, ஆனால் அவரிடத்தில் அநேகரிடத்தில் அவர் பிரியமாய் இருக்கவில்லை என்று 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. அப்படியே நீங்கள் எதிர்பார்க்கிற சபையிலும் கைவிடப்படுகிறவர்கள் இருப்பார்கள், நீங்கள் எதிர்பார்க்காத சபையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களும் இருப்பார்கள். காலத்திற்கு முன்பதாக யாரையும் நியாயத்தீர்ப்பது நமக்கு உகந்ததல்ல. எனவே கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கும். ஆண்டவர் எல்லா இடங்களிலிருந்தும் தமக்குரியவர்களை எடுத்துக்கொண்டு போகிறார், ஆயத்தப்பட்டவர்களை. அப்படி இருக்கும் பொழுது இந்த வருகைக்கான அடையாளங்கள் என்னவென்று கேட்கிறார்கள். அதுதான் இந்த 8வது வசனம் வரைக்கும். அதற்கு பிறகு உபத்திரவ காலம் தொடங்குகிறது 14வது வசனம் வரைக்கும். 14வது வசனத்திலிருந்து 2வது 3.5 வருஷத்தில் நடக்கிற உபத்திரவத்தை குறித்து சொல்லுகிறது மத்திய 24ஆம் அதிகாரத்தில். ஸோ இந்த காலகட்டத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது பெரும்பான்மையாய் நாம் எதை குறித்து பார்க்கிறோம் என்றால், உபத்திரவ காலத்திற்கு முன்பதாக கிறிஸ்து வரப்போகிறார். அதில் மீட்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த மீட்கப்படுவதற்கு நாம் ஆயத்தப்படுவதற்கு, விசுவாசத்தை தூண்டுவதற்கு இந்த அடையாளங்கள் எல்லாம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அதனால தான் அந்த அடையாளங்களை கர்த்தர் கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வேத வாக்கியங்களை அவர் உறுதிப்படுத்தினார் என்று மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். எனவே கர்த்தர் சொன்னபடியே சில அடையாளங்கள், வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டிய அடையாளங்கள். சீஷர்கள் மத்திய 24:3 கேட்கும்பொழுது, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். அந்த வருகைக்கான அடையாளங்களைத்தான் நாம் பார்க்கிறோம். நேற்றும் பார்த்தோம், இன்னைக்கும் பார்க்க போகிறோம் கர்த்தருக்கு சித்தமானால். இந்த வருகைக்கான அடையாளங்களிலே அங்கே 7 அடையாளங்கள் சொல்லப்பட்டதாக நான் உங்களுக்கு சொன்னேன். இதனுடைய விளக்கங்கள், அந்த 7 அடையாளங்களிலும் ஆண்டவர் எப்பவுமே பொதுவாக பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்களை மட்டும் சொல்லவில்லை. அதுக்குரிய பர்டிகுலராக ஒரு விஷயத்தை குறிப்பாக சொல்லுவார். கொள்ளை நோய் என்றால் பிரதானமாக ஒரு கொள்ளை நோயை குறித்து அங்கே இருக்கும், அது ஒரு அடையாளமாக இருக்கும். பூமி அதிர்ச்சி என்றால் அதற்கு ஒரு பிரதானமான ஒரு பூமி அதிர்ச்சி இருக்கும், அதை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கும். இப்படியாக இயேசுவின் வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டிய அடையாளங்களில் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம், நாம் எப்படிப்பட்டதான அடையாளங்கள் நமக்குள்ளே கடந்து போய் கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் இந்த 2ஆம் நாளிலே நாம் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் இயேசுவானவர் வருவதற்கு முன்பதாக, ஏன் என்று சொன்னால் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சபை பரலோகத்தில் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இதோ சகல கோத்திரத்திலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் பாஷைக்காரிலிருந்தும் மீட்கப்பட்டதும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமாகிய திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. இவர்கள் யார் என்று சொல்லி தூதன் கேட்கிறார். அதற்கு யோவான் சொல்லுகிறார் தெரியாது என்று சொல்லி. அதற்கு அந்த தூதன் சொல்லுகிறார், இவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள் என்று சொல்லி, அதாவது கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பினுடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு இவர்கள் பரலோகத்துக்கு வந்து நிற்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை இவர்கள் உபத்திரவ காலத்தில் வந்தவர்கள் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அந்த உபத்திரவ காலத்தில் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் நாமத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் கண்ணாடி கடல் அருகே நிற்கவராக காணப்படுகிறார்கள். எனவே இந்த 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற கூட்டம் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டம். அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இருக்கிறது. அதற்கு முன்பதாக நடைபெற வேண்டிய அடையாளங்கள் தான் இப்பொழுது நடைபெற்று கொண்டே இருக்கிறது. குறிப்பாக நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்க வேண்டுமானால் 3 காரியங்களை நான் சொல்லி இந்த 2ஆம் நாளிலே ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, நம் கண்களுக்கு முன்பாக நடந்த காரியம், இதே கிரவுண்டில் அது நடக்க போகிறது என்று சொல்லி நாங்கள் வந்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். அந்த காரியம் நடந்தது. நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல. வேதத்தில் உள்ளதான வசனமும் உலகத்தில் நடக்கிற சம்பவத்தையும் இணைத்து சொல்ல வேண்டியது மட்டும்தான் எங்களுடைய ஊழியம். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதில்லை, எனக்கு அப்படி ஒரு அழைப்பையும் கர்த்தர் கொடுக்கவில்லை. எனவே இது ஒரு சம்பவம் பைபிளில் இருக்குது, இப்படி நடக்க போகிறது, அதற்கான காரியங்கள் நடக்கிறது என்பதை ஒப்பிட்டு இதே கிரவுண்டில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது, அதின்மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியுள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்க சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான இது ஒரு ஓமையாக, ஓமை என்று சொன்னால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. நேற்றே கூட அந்த வசனத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொன்னேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களிலே ஏன் ஆண்டவர் ஓமைகளாக பேசுகிறார் என்று சொல்லி. ஓமைகள் என்று சொன்னால் குறிப்பிட்டவர்களுக்கு அதை வெளிப்படுத்துவதற்காக. ஏனென்று சொன்னால் வேதத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது முத்துக்களை எடுத்து பன்றிகளுக்கு முன்னால் போட முடியாது என்று சொல்லியிருக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள், பொக்கிஷங்களை எடுத்து அதை எல்லோர் கையிலையும் அல்லது அதை விமர்சனம் பண்ணுகிறவர்கள் அல்லது பரியாசம் பண்ணுகிறவர்கள் முன்பாக போட முடியாது. அதனால ஆண்டவர் என்ன செய்கிறார், தம்முடைய சீஷர்களுக்கு யார் விருப்பப்பட்டு இதற்கான விளக்கம் என்ன, ஏன் ஓமையாய் பேசுகிறீர், இந்த ஓமைக்கு என்ன விளக்கம் என்று கேட்கிற சீஷர்களுக்கு அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி தான் வேதத்தில் உள்ள எல்லா ஓமைகளும் இருக்கிறது. போய் அவரிடத்துல கேட்கிறவர்களுக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அதன் அடிப்படையில் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம் முழுவதுமே ஓமையாக, அதாவது கர்த்தர் ஒரு ஓமை என்றால் ஒரு காரியத்தை சொல்லி இன்னொரு காரியத்தை புரிய வைப்பது.
அதன் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசித்த வசனம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் ஒரு சிவப்பு குதிரை. அது எதை குறித்து சொல்லப்படுகிறது? குதிரை என்று சொன்னால், நான் கொஞ்சம் ஏன் உங்களுக்கு வேகமாக போகிறேன்னு கொஞ்சம் பேர் நீங்கள் நினைக்கலாம், ஏன் இவர் இப்படி வேகமாக போகிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இருக்கிற காலநிலையில் அடுத்த சூழ்நிலை வருவதற்கு முன்பதாக நான் உங்களை முடித்து வீட்டுக்கு அனுப்பிடணும்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றுமே கிடையாது. அதோடு கூட நேரமும் நமக்கு குறைவாக இருக்கிறது. அதனால தான் கொஞ்சம் வேகமாக போகிறேன். நான் சொல்கிறத கவனிச்சுட்டே வாங்க. வசனம் சொல்லும்போது மட்டும் எழுதி கொள்ளுங்கள். வீட்டில் போய் அந்த வசனத்தை வாசிங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும், கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா. 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த 6ஆம் அதிகாரத்தில் 4 வகையான குதிரைகளை குறித்து சொல்லப்படுகிறது. 6:2 வெள்ளை குதிரை, 6:4 சிவப்பு குதிரை, 6:5 கருப்பு குதிரை, 6:8 மங்கின நிறமுள்ள குதிரை என்று சொல்லப்படுகிறது. இது குதிரைகளை குறித்து இதுக்கான விளக்கம் என்னவென்று சொன்னால், சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இந்த 4 குதிரைகளுக்கான விளக்கம் இருக்கிறது. 4 ஆவிகளாம், தேவனுடைய சித்தத்தை பூமியில் செய்யக்கூடிய தேவனுடைய பணிவிடை ஆவிகள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை பூமியில் செய்வதற்கு தமக்கு கீழாக ஆவிகளை, அதாவது தூதர்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி பூமியிலே செய்யக்கூடியதான கர்த்தருடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்கள் இவர்கள். அதில் சிவப்பு குதிரையில் வரக்கூடியவர்கள் குறித்து ஒரு உவமை இருக்கிறது. அதாவது ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அவன் தன் கையிலே ஒரு பட்டயத்தை வைத்திருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். தூதன் கையில் பட்டயம் இருந்தால் என்ன வரும் என்று சொல்லி பார்க்கும்பொழுது, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், இது எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். தாவீதினிடத்தில் 3 ஆப்ஷன், 3 காரியத்தை தீர்க்கதரிசி வந்து கேட்கிறார். என்ன செய்ய வேண்டும்? உனக்கு பஞ்சம் வர வேண்டுமா, கொள்ளை நோய் வர வேண்டுமா, உன் பகைவருக்கு பயந்து நீ ஊரை விட்டு ஓட வேண்டுமா என்று சொல்லி கேட்கும் பொழுது, தாவீது 4வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கர்த்தருடைய கரத்தில் விழுவேன் என்று சொல்லுகிறார். அதில் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான காரியம், கொள்ளை நோய் உனக்கு வேண்டுமா என்று கேட்கிறார்கள். அதற்கு நீங்கள் வாசித்த அந்த 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தில் ஒரு தூதன் பட்டயத்தை எருசலேமுக்கு நேராக நீட்டி இருக்க கண்டேன் அப்படின்னு இருக்கு. எருசலேமுக்கு நேராக பட்டயத்தை நீட்டி இருக்கும்பொழுது அன்னைக்கு இஸ்ரவேலில் என்ன நடந்தது என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 14வது வசனம் 14ல் கிட்டத்தட்ட இஸ்ரவேல் முழுக்க கொள்ளை நோய் வந்ததாக சொல்லப்படுகிறது. அன்னைக்கு மட்டுமே 70,000 பேர் இறந்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஒரு தூதன் ஒரு பட்டயத்தை ஒரு நகரத்திற்கு நேராக நீட்டி இருக்கும் பொழுது அங்கே கொள்ளை நோய் வரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஒரு தூதன் பட்டயத்தை நீட்டியிருக்கிறான், பூமி முழுக்க நீட்டியிருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. இந்த மத்திய 24ஆம் அதிகாரத்தில் உம்முடைய வருகைக்கான அடையாளங்கள் என்னவென்று கேட்டபோது, இயேசு சொன்ன அடையாளங்களில் 7ல் 1 கொள்ளை நோய்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த கொள்ளை நோய்களுடைய விசேஷமான மிக முக்கியமான காரியத்தை தான் அங்கே சொல்லப்படுகிறது. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் கடைசி காலத்தில் திரும்பி வருவார்கள். அவர்கள் வந்த பிறகு நடக்க வேண்டிய சம்பவம் இதெல்லாம். கடைசி காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருவார்கள் என்பதற்கு நேற்று தினத்தில் ஆதார வசனங்களை நாம் பார்த்தோம். குறிப்பாக ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் கடைசி காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதன் அடிப்படையில் இஸ்ரவேல் புத்திரர் 1948 தனிநாடாக பிரகடனப்படுத்தப்பட்டார்கள். அதற்கு பிறகு நடக்கிற சம்பவங்கள் தான் 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது. கரெக்டாக இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் நாடை ஸ்தாபித்து 70 வருஷம் முடிந்த பிறகு 1948 2018 வரைக்கும் சரியாக 70 வருஷம் முடிந்த பிறகு 71வது வருஷத்தில் 2019 இந்த தீர்க்க தரிசனம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. ஒரு கொள்ளை நோய் பூமி முழுக்க பரவியது. அந்த கொள்ளை நோய் எப்படி பரவும் என்று வேதம் சொல்லுகிறது. பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் இந்த வார்த்தையை மறந்திருக்க மாட்டீர்கள். குவாரண்டைன் அல்லது தனித்திரு, விழித்திரு, விலகீரி என்கிற வார்த்தையை மறந்திருக்க மாட்டீங்க. இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே நல்லா பழக்கப்பட்டுருச்சு. 6 மாதம் 1 வருஷமாக நம்ம காதில் அது விழுந்துட்டே இருந்துச்சு. அதோட அர்த்தம் என்னென்றால், இந்த கொரோனாவுடைய அது பரவின விதமே எப்படி என்று சொன்னால், ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தருக்கு அது பரவுகிறது. அது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு தான் அந்த வைரஸ் இருக்கோ, அதுக்கு மேலே அதோடைய இது பரவாது. ஒரு ஆளும் இன்னொரு ஆளும் தனித்திருந்தால் அதை நாம் பரவாமல் தடுத்து விட முடியும், அந்த செயினை கட் பண்ண முடியும் என்று மருத்துவர்கள் நமக்கு ஆலோசனை சொன்னார்கள். அதன் அடிப்படையில் சைனாவிலே ஊகான் மாநிலத்தில் ஒரு மார்க்கெட்டில் ஆரம்பித்ததாக சொல்லப்படுது. ஒரு சிலர் ஒரு லேப்லேருந்து புறப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ, ஆனால் சைனாவிலே ஆரம்பித்தது. உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளுக்கும், ஏறக்குறைய 185 நாடுகளுக்கு மேலாக அத்தனை நாடுகளுக்கும் பரவியது. பரவினதற்கு ஒரே ஒரு காரணம், அது மனுஷன் வழியாக மட்டும்தான் பரவியது. காற்றின் வழியாகவோ, தண்ணீர் வழியாகவோ, மிருகத்தின் வழியாகவோ அது பரவவே இல்லை. மனுஷன் வழியாக மட்டும் பரவியது. ஒருவரை ஒருவர், 1 to 1. முதலாவது அலை ஒருத்தர் மூலமாக ஒருத்தருக்கு, 2வது அலை ஒருத்தர் மூலமாக 4 பேருக்கு, 3வது அலை ஒருத்தர் மூலமாக 32 பேருக்கு பரவுச்சு. அதுதான் கொரோனா அடுத்த அலை வீசிச்சு அப்படின்னு சொன்னாங்க. கொரோனா அலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு மனுஷனில் ஆரம்பித்து, ஒரு இடத்துல ஆரம்பித்து உலகம் முழுவதும் பரவி, அது மட்டுமல்ல மரணத்தை கொண்டு வந்தது. பூமி முழுக்க மரணம், ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனமானது துல்லியமாக நிறைவேறியது.
2019 ஆரம்பித்தது, டிசம்பர் மாதம் ஆரம்பித்தது. வேதத்தை பொறுத்த வரைக்கும் சில கொள்ளை நோய்களுக்கு, வாதைகளுக்கு, நீங்கள் வாசித்த அந்த 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் கூட ஒரு கால நிலையை கர்த்தர் சொல்லுவார். 3 வருஷம் 3 மாதம் 3 நாள் என்றெல்லாம் சொல்லுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொரோனாவுடையதான காலநிலை எவ்வளோ, எமர்ஜென்சி பீரியட், அவசர கால நிலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கரெக்டாக 3.5 வருஷம், 2019 டிசம்பரிலிருந்து 2023 மே மாதம் வரைக்கும் ஐநா சபையினுடைய கணக்கை நான் சொல்லுகிறேன். ஐநா சபை அவசர நிலையை விலக்கி கொண்டது 2023 மே மாதம், கரெக்டாக 3.5 வருஷம். உங்களுக்கு தெரியும், உபத்திரவ காலம் ஒரு 3.5 வருஷம் இருக்குது. இது உபத்திரவ காலம் அல்ல, வேதத்தின்படி 3.5 வருஷம் நிறைய இருக்குது. 12ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போகிறாள், அது ஒரு 3.5 வருஷம். அதற்கு பிறகு ஸ்திரீயானவள் வனாந்தருக்கு பறந்து போகிறாள், அது ஒரு 3.5 வருஷம். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். அநேகருக்கு உடன்படிக்கை 7 வருஷம், பாதி சென்ற பின்பு 3.5 வருஷம் சென்ற பின்பு பலியும் காணிக்கும் அது நிறுத்தப்படும் என்று சொல்லி தானியேல் 9:27 இருக்குது. நிறைய 3.5 வருஷத்தை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் ஒரு 3.5 வருஷம் என்று சொல்வார்கள். அதே மாதிரி இந்த கொரோனாவினுடைய எமர்ஜென்சி பீரியட் பார்த்தீங்கன்னா சரியாக 3.5 வருஷம், 2019 டிசம்பர்லேருந்து 2023 மே மாதம் வரைக்கும். அது போன எல்லா இடங்களிலும் மரணத்தை கொண்டு வந்தது. பூமி முழுக்க மரணம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அத்தனை பேருக்கும் இதை பற்றி ஒரு புரிதல் இருக்கும். ஆனால் இந்த தீர்க்க தரிசனம், இந்த காரியம் நடக்கப் போகிறது என்பதை குறித்து ஆண்டவர் ஏற்கனவே 2900 வருஷங்களுக்கு முன்பாக பத்மு தீவில் இருந்த யோவானுக்கு வெளிப்படுத்தி நம் கையிலே புஸ்தகமாக எழுதி வெளிப்படுத்தின விசேஷத்தில் கொடுக்கப்பட்டது. இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய புஸ்தகத்தில் தான் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களும் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஆண்டவர் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எல்லாவற்றையும் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு உள்ள குறிப்பாக இந்த ஜெனரேஷன், நான் சொல்லக்கூடியது ஒரு 30 வருஷம் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ ஜெனரேஷனுக்கு இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை குறித்ததான இம்பார்ட்டன்ஸ் தெரியவில்லை, அல்லது இதை குறித்து அவர்கள் தியானிக்கவும் தயாராக இல்லை. இப்போ நீங்கள்லாம் ரொம்ப லகுவாக மாறிட்டீங்க. எப்படி லகுவாக மாறிட்டீங்கன்னா, யாராவது எடுத்து இதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தா ஓகே தான், அவ்வளோதான். மற்றபடி தியானிக்கணும், உட்காரணும் அந்த ஒரு இல்லை. நமக்கு முன்னாடி உள்ளவங்க அப்போ ஆவிக்குரியவங்க, ஆவிக்குரிய அல்லாதவங்க அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு தேவை பயம் இருந்துச்சு. அத்தனை பேரும் வேதத்தை வாசிக்கணுங்கிறதான ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் இப்போ யாருக்கும் அந்த தாட்டே கிடையாது. எல்லாத்தையும் எழுதி ஆண்டவர் கையில் கொடுத்துட்டார். ஆனால் நீங்களோ வென்றால் சில தீர்க்கதரிசிகளை பிடித்து வைத்துக் கொள்ளுகிறீர்கள், சில ஊழியங்களை பிடித்து வைத்துக் கொள்ளீர்கள். ஊழியங்களுக்கு பின்னாலும் தீர்க்கதரிசிகளுக்கு பின்னாலும் ஓடினீர்கள் என்று சொன்னால் பரலோகத்திற்கு போக முடியாது. வேதத்துக்கு பின்னால் போனால் மட்டும்தான் பரலோகத்திற்கு போக முடியும். இது மட்டும்தான் பரலோகத்துக்கு வழி சொல்லக்கூடிய ஒரே ஒரு புஸ்தகம். தீர்க்கதரிசிகளை நம்பி, ஊழியக்காரர்களை நம்பி ஒரு நாளும் நீங்கள் போக முடியாது. என்னையும் சேர்த்தே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சிலர்லாம் எப்படி ஆயிடுறீங்கன்னா, ஒரு காலகட்டம் வரைக்கும் அந்த ஊழியக்காரரை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஊழியக்காரரை நீங்கள் கடவுள் ரேஞ்சுக்கு உயர்த்திடுறீங்க, இல்லைனா ஹீரோ வர்ஷிப்புக்கு கொண்டு போயிடுறீங்க. அவர் தப்பாக பிரசங்கம் பண்ணால் நீங்கள் என்ன சொல்லிடுறீங்கன்னா, அவர் பண்ணால் தப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவை தவிர உலகத்தில் அத்தனை பேரும் தவறு செய்ய வாய்ப்புள்ளவர்கள். அவர் ஒருத்தர் மட்டும்தான் தவறு செய்யாதவர். இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஊழியங்களுக்கு பின்னால், ஊழியக்காரர்களுக்கு பின்னால் ஓடி வேத வசனத்தை மறந்துட்டாங்க. அவங்க சொல்கிறது சரியா தப்பான்னு கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதை உட்காந்து, அதனால ஆண்டவர் சொல்றார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். பவுல் சொல்லுகிற வசனத்தை பெரோயா பட்டணத்தார் ஆராய்ந்து பார்க்கிறார்கள், தெசலோனிக்கர்கள் ஆராய்ந்து பார்க்கிறார்கள். பவுல் யாரு? பரிசுத்த பவுல் என்று நாம் சொல்லுகிறோம். அவர் எழுதின 13 நிருபங்கள் நம் கையில் இருக்கிறது. கர்த்தர் அவரை நம்பி கொடுக்கிறார். அவர் சொன்னதையே அவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு யூடியூப்ல யாராவது ஒருத்தர் பிரசங்கம் பண்ணா, 1/2 மணி நேரம் பேசினா, 1/4 மணி நேரம் பேசினா, ஆராய்ந்து பார்க்கிறதில்லை, சரியா தப்பா எதுவும் தெரியாது, அப்படியே அவரை ஃபாலோ பண்றது. திருப்பியும் சொல்றேன், எந்த மனுஷனுடைய வார்த்தைகளும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகாது. இந்த வேதத்தை தவிர பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகிற இன்னொரு புஸ்தகம் உலகத்தில் கிடையவும் கிடையாது. இந்த வேதத்தை வாசித்தால் மட்டும்தான் போக முடியும். இதில் தான் ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கிறார். ஆனால் இது உங்களுக்கு தெரியுமா? இப்படி ஒரு சம்பவம் பைபிளில் இருக்குது. 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் மிக தெளிவாக ஆண்டவர் சொல்லி வச்சார். உங்களுக்கு தெரியுமா? இதை நீங்கள் என்னைக்காவது படிச்சிங்களா? ஒரே வார்த்தை நீங்கள் சொல்லிடுவீங்க, வெளிப்படுத்தின விசேஷம் புரியாது. புரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு புஸ்தகத்தை கர்த்தர் நமக்கு தருவாரா? யோசித்து பாருங்க. அப்பேற்பட்ட சர்வ ஞானம் உள்ள தேவன் நமக்கு புரியும்படி லகுவாக தான் பேசியிருக்கிறார். இவரை மாதிரி நமக்கு புரிகிற மாதிரி பேசக்கூடிய ஒரு டீச்சர், ஒரு தேவன் உலகத்திலே கிடையாது. அவ்வளவு தெளிவாக நமக்கு பேசி வச்சிருக்கிறார். ஆனால் நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை, வெளிப்படுத்தின விசேஷம் புரியாது. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்கிறீங்க, அதெல்லாம் ரொம்ப படிச்சிருக்கணும். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்கன்றதுக்காக தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை அவர் யார் கையில் கொடுத்தாருன்னா, படித்த நல்ல பவுல் கையில் கொடுக்காம படிப்பறிவில்லாத எங்களை கொண்டு அப்படின்னு வேதம் சொல்லுது. படிப்பறிவில்லாதவர்கள் அப்படின்னு யோவானையும் பேதுருவையும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சொல்லப்படுது. அந்த யோவானுக்கு தான் கர்த்தர் வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுத்தார். அதோட அர்த்தம் என்னன்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கிறதுக்கு படிப்பறிவு அவசியம் இல்லை, ஆவியானுடைய அறிவு இருந்தால் போதும், ஆவியானுடைய ஞானம் இருந்தால் போதும், அவர் சொல்லிக் கொடுக்கறத கேட்குற காது இருந்தால் போதும்.
இன்னைக்கு சபை ஊழியக்காரனுடைய சத்தத்துக்கு தான் செவி சாய்க்கிறது ஒழிய ஒரு நாளும் இந்த ஆவியானவர் சத்தத்துக்கு செவி சாய்க்கிறது இல்லை. அதனால தான் ஆவியானவர் சொல்றார், ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறது. ஆண்டவர் இதை சொல்லி வச்சிருக்கிறார். ஏறக்குறைய 1900 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு பொக்கிஷம் இது உள்ள இருக்குது. இதை ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. நாம் இதை படிக்கலை, நம்ம வீடுகளில் இந்த வேதத்தில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் இதை நாம் கேட்டுக்கொண்டோம்? வரப்போகிறதான ஒரு பெரிய அழிவை இதிலிருந்து நீங்கள் தப்பித்திருக்க முடியும், அல்லது ஒரு கூட்டத்தை காப்பாற்றி இருக்க முடியும். நாம் தவற விட்டு விட்டோம். இப்போ நீங்கள் எப்படி இதிலேருந்து தப்பிச்சிருக்கலாம், எப்படி ஜனங்களை காப்பாற்றியிருக்கலான்றது ரெண்டாவது, நான் அதுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஆனால் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த காரியத்தை ஏன் படிக்காமல் விட்டு விட்டோம்? சரி, அப்படியே இருக்கட்டும். நமக்கு தெரியவில்லை. நம்முடைய ஆண்டவருடைய பெரிய தயவு என்ன தெரியுமா? ஒருவேளை நாம் அப்படி தெரியாதவர்களாக இருக்கிற அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட உடனே அவர் என்ன செய்கிறாரு, அதை தெரியப்படுத்துகிறதுக்கு யாரை வச்சாவது சொல்கிறார். இப்போ கவனிங்க, நேபுகாத் நேச்சாருக்கு சொப்பனத்தின் வழியாக பேசுகிறாரு. நேபுகாத் நேச்சாருக்கு புரியலை, தானியேலை கொண்டு விளக்குகிறார். பெல்ஷாச்சாருக்கு ரத்தம் தோய்ந்த கரம் எழுதுகிறது, பெல்ஷாச்சாருக்கு புரியவில்லை, தானியேலை கொண்டு பேசுகிறார். பார்வோனுக்கு சொப்பனம் வருகிறது, புரியவில்லை, யோசேப்பை வைத்து கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவர் யாரை கொண்டாவது அதை விளக்குவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் தானியேலுக்கு காட்டப்படுகிற தரிசனம் தானியேலுக்கு தெரியவில்லை, புரியவில்லை. அவர் கேட்கிறார், 10 கொம்புகளை குறித்தும் சின்ன கொம்புகளை குறித்தும் நான் அறிய ஆவலாக இருந்தேன். 7ஆம் அதிகாரம் தானியேல்ல இருக்கு. அப்போ ஒரு தூதனை அனுப்பி கர்த்தர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு, இதுக்கு அதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, வெறும் சொல்லிவிட்டு புரியுதோ புரியலோன்னு விட்டுட்டு போற ஆண்டவர் கிடையாது. புரியலன்னு சொன்னால் அதை உட்காந்து சொல்லி கொடுக்குற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். இப்போ இந்த காரியம் நமக்கு தெரியல. ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுங்களா? இது வருவதற்கு முன்பதாக, ஏறக்குறைய 1.5 வருஷத்திற்கு முன்பதாக 2018 உலக சுகாதார மையத்தை வச்சு இந்த காரியத்தை வெளிப்படுத்தினார். கவனிங்க, இது அவர்கள் வெளியிட்டதான ஒரு வீடியோ. வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவை தலைமை இடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும், இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது 2018 வந்ததான வீடியோ. ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இதை உலக சுகாதார மையம் வெளியிட்டாங்க. எல்லா நாட்டுக்குமே அவங்க அறிக்கையை அனுப்புனாங்க. அந்தந்த நாட்டினுடையதான தலைமை அரசாங்கம் அந்தந்த மாநிலங்களுக்கு அதை அனுப்பி விட்டாங்க. அந்தந்த மாநில அரசாங்கம் அந்தந்த மொழியில் எல்லா மீடியாக்கள்லையும் இதை சொன்னாங்க. அத்தனை பேருக்கும் இது அறிவிக்கப்பட்டது உலகளாவிய. இதே கிரவுண்டில் இதை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். இப்படி ஒன்று வரப்போகுது, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இப்படி ஒரு காரியம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. இப்போது உலக சுகாதார மையம் ஒரு பெரிய கொள்ளினை உலக அளவிய, அதான் அவங்க சொன்னது, அதான் மிகப்பெரியதான உயிர் சேதத்தை இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு, அன்னைக்கு அதுக்கு பேர் கிடையாது சொன்னாங்க. அதையும் தான் இங்கே சொன்னோம், சபைகளுக்கு சொன்னோம். ஆனால் சபைகளுடைய நிலைமை என்ன தெரியுமா? அதுதான் உண்மை. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதான் நிலைமை. நான் எந்த டினாமினேஷனையும் குறையா சொல்லலை. எல்லாருடைய நிலைமை என்னன்னா, இன்னைக்கு சபை ஃபேண்டசி அல்லது சபை ப்ராஸ்பரிட்டி, ஒரு ஆசீர்வாதம். கூட்டம் நடத்தும் போது கூட சத்தியத்தை கேட்குறவங்களை வச்சு கூட்டம் நடத்துகிறவங்களாம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சி போயிட்டாங்க. இப்போல்லாம் நல்ல ஜாலியாக ஆடணும், பாடணும், குதிக்கணும், அதே மாதிரி ஆட்களை வச்சு தான் கூட்டம் நடத்துறதே விரும்புகிறாங்க. விசுவாசிகளும் அதுதான் விரும்புகிறாங்க. பேசும்போது கேட்கும் போது ஆசீர்வாதமான பிரசங்கம். எது ஆசீர்வாதங்கிறத இங்கே பிரச்சனையே. அவங்க நினைக்கிற ஆசீர்வாதம் இந்த பூமிக்குரியது, வீடு, கார். இப்போ யோசிச்சு பாருங்கள், கொரோனாவில் அத்தனை பேர்கிட்டையும் வீடு இருந்துச்சு, கார் இருந்துச்சு, எத்தனை கோடீஸ்வரர் இருந்தால், கிரெடிட் கார்டு இருந்தது, நகை பணம் இருந்தது. ஸ்பெயின் நாட்டு இளவரசி, இங்கிலாந்தினுடைய அப்போதைய பிரதமர் போரிஸ் ஜான்சன், எத்தனை பேர் பணக்காரங்க. கொரோனா வந்துச்சு, என்ன பண்ண முடிஞ்சிச்சு? அவங்ககிட்ட இருக்க பணம் காப்பாத்துச்சா? அவங்ககிட்ட இருந்து ஏதாவது காப்பாத்துச்சா? மருந்தே கிடையாது. இது உங்களுக்கு புரியணும், கொஞ்சமாவது புரியணும். இந்த பணமோ ஆஸ்தியோ சம்பாத்தியமோ எல்லாம் ஒரு இடத்துல லாக் ஆகி ஒன்றும் இல்லைன்னு புரிய வைக்கும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு பில்கேட்ஸ் உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர். ஒரு காலகட்டத்தில் இவர் தான் உலகத்திலே நம்பர் 1 பணக்காரர். இளம் வயதில் உலக கோடீஸ்வரனானது பில்கேட்ஸ் தான். இத்தனை வருஷம் அவர் சம்பாதிச்சார். கிட்டத்தட்ட 60 வருஷம் 65 வயசு நம்ம அவருக்கு ஆகிப்போச்சு. இன்னைக்கு அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார், ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாரு, நான் சாகும்போது பணக்காரனாய் சாக விரும்பவில்லை, நான் சாகும்போது நல்ல பேர் வாங்கி சாக விரும்புகிறேன்னு சொல்லி 99% சொத்தை அவர் தான தர்மம் பண்ணுகிறார்.
நான் சாகும்போது எனக்கு 1% சொத்து இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறார். இது அவர் மட்டும் இல்லை, எத்தனையோ பணக்காரர்கள் பணத்தை அனுபவித்து முடிச்சுட்டு கடைசியாக சொல்கிற வார்த்தை இதுதான். மலேசியாவிலே மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிறார். அவருடைய பையன் எல்லாவற்றையும் விட்டு துறவியாக போய்விட்டார், எல்லாத்தையும் விட்டு துறவியாக போயிட்டார். பணம் ஒரு மனுஷனுக்கு ஆத்ம திருப்தியை தராது. ஒரு பெரிய மனிதர் சொல்லுகிறார், கோடி கணக்கில் சம்பாதிக்கிற மனுஷர் சொல்கிறாரு, எனக்கு 10% கூட நிம்மதி இல்லை என்று சொல்லுகிறார். யோசிச்சு பாருங்க. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு இது எல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்காமலேயே தெரிந்திருக்கணும். ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் பிரயோஜனம் என்ன? நமக்கு தெரியுது, எல்லாமே தெரியும், வசனம் இருக்கு. இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். வசனத்தில் நீங்கள் எவ்வளோ வசனம் நீங்கள் வாசிக்க முடியும்? நான் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் இல்லை. ஆனால் இன்னைக்கு சபையானது இப்படிப்பட்ட வசனங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் சபை ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கூட்டம், உங்களை பணக்காரனான தான் அவன் பணக்காரனாக முடியும். உங்களுக்கு அதை போதிச்சு உங்களை பணக்காரனாக்கி அவங்க பணக்காரனாக விரும்புகிறாங்க. நீங்கள் எவ்வளவு பணக்காரனாக இந்த உலகத்தில் எவ்வளவு இருக்குதோ அவ்வளோத்தையும் விட்டு தானே போகிறீங்க, தெரியும் தானே. அதில் உங்களை இந்த ஒரு 60 வயசுக்குள்ளே உங்களுக்குள்ள ஆசையை தூண்டி 60வது வயசுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வருது இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு. பில்கேட்ஸுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரிய வரப்போகுது. ஆனாலும் சில ஊழியர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். நீங்களும் அப்படிப்பட்ட ஊழியர்களை தான் தெரிந்து கொள்ளுகிறீர்கள். கவனித்துக் கொள்ளுங்கள். கொரோனா ஒரு மிக முக்கியமான ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்தது. என்ன தெரியுமா? இது எதுவும் நம்மை காப்பாற்றாது என்பது தெரிஞ்சிருச்சு. வீட்டுக்குள்ள இருக்கிற பத்திரமோ நகையோ ஆஸ்தியோ சம்பாத்தியமோ கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ காப்பாற்றாது. ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் ஒரு பெட்டு கிடைக்கல, ஆக்சிஜன் ஒரு சிலிண்டர் கிடைக்கல, ஜனங்கள் 1000 கணக்கில் மடிந்து போனார்கள். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதோட புரிஞ்சிருக்கணும். ஆனால் புரிஞ்சிச்சானா இல்லை, இன்னும் அதை விட மோசமான நிலைமைக்கு சபை போய் கொண்டிருக்கிறது. கொஞ்சம் ஏதோ தேடி வந்த மாதிரி இருந்துச்சு 2021-22 கொஞ்சம் பரவாயில்லாமன்னு. இப்போ அதை விட மோசமான கண்டிஷனுக்கு சபை போயிட்டு இருக்குது. ஒரு காலகட்டத்தில் சபையில் சினிமாக்கார மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தான், இப்போ சினிமா பாட்டையே பாட தொடங்கிட்டான். கொரோனாவுக்கு முன்னாடி சினிமா மாதிரி பாடினான், இப்போ சினிமாவே பாடுறான். அந்த அளவுக்கு சபை மோசமாக போகுது. தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய சபைக்கு போனாலும் சரி, அவர் எவ்வளோ பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, அவர் என்ன படிச்சிருந்தாலும் சரி, அல்லது அவருக்கு பின்னாடி எத்தனை 1000 ஆத்மா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு வசனத்துக்கு பின்னாடி சத்தியத்துக்கு போகாத சபை பரலோகத்துக்கு போகாது. எத்தனை பேர் கூட்டம் இருக்கிறது இங்கே முக்கியம் இல்லை. உங்கள் சபையில் எவ்வளோ கூட்டம், என்ன டினாமினேஷன், என்ன பேர் வந்தாலும் இங்கே கிடையாது. கர்த்தருக்கு முன்பாக சபை கரை திரை அற்றதாக இருந்தால் மட்டும்தான் பரலோகத்துக்கு போகும். அதுதான் கொண்டு போகும். இது உங்களுக்கு புரியணும். இன்றைக்கி பாருங்கள், இவ்வளோ பெரியதான ஒரு வியாதி வந்துச்சு. உலகம் முழுக்க கோடிக்கணக்கில், குறைஞ்சபட்சம் என் கணக்கு 10 கோடி பேராவது செத்துருக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சைனா மக்கள் தொகையில் நம்பர் 1ல் இருந்துச்சு, நம்பர் 2க்கு போயிருச்சு. அப்போ கொஞ்சம் குறைஞ்சபட்சம் ஒரு 10 கோடி பேராவது செத்துருக்கணும். அப்படி ஒரு பெரியதான ஒரு வாதை. அது வர்றதுக்கு முன்பதாக கர்த்தர் வேதத்தில் சொல்லி இருந்தார். அதற்கு முன்பதாக 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி உலகம் முழுவதும் எல்லா மக்களுக்கும், ஏன் தெரியுமா, நினிவேல அழிவு வரதுக்கு முன்னாடி யோனாவை அனுப்பி வச்சார். அனுப்பும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர்களுக்காக நான் பரிதவிக்கிறேன் அப்படின்றார். மனஸ்தாபப்படுறார் ஆண்டவர். இவ்வளோ பேர் இருக்கிறாங்களப்பா, 1,20,000 பேர் இருக்கிறாங்களேன். அதே ஆண்டவர் இன்னைக்கு இருக்கிறார். ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்னைக்கு 1,20,000 பேருக்கு அவர் பரிதவித்திருப்பாரானால் இந்த கோடிக்கணக்கான ஜனங்களுக்கும் அவர் பரிதவிச்சிருப்பார். அப்படி இருக்கும் பொழுது இந்த அழிவு வரும்போது யோனாவை விட அதிகமாக எச்சரிப்பு கொடுத்தார். சபைகளுக்கு தனியாக கொடுத்தார். ஒவ்வொருத்தருக்கு வேதத்தில் சொல்லினார். அது இல்லாமல் இந்த மாதிரி ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். ஆனால் சபை செவிசாய்க்கவில்லை. சபை அதை புரிஞ்சு கொள்ளவில்லை. சபை மட்டும் தயாராக இருந்திருக்குமானால் ஒரு பெரிய கூட்டத்தை காப்பாற்றி இருக்க முடியும். ஏன் தெரியுமா? இப்பவும் சொல்கிறேன், கொரோனாவுக்கு ப்ராப்பர் வேக்சின் இன்னும், ப்ராப்பர் மெடிசன் இன்னும் வரல. வேக்சின் தான் இருக்குது, இன்னும் மெடிசன் அவங்க 100% கொண்டு வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. வேக்சின் என்பது தடுப்பூசி, மெடிசன் என்பது மருந்து. வராமல் தடுக்கிற தடுப்பூசி தான் இருக்குதே ஒழிய, இதோ இப்போ திருப்பி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இனி கூட ஒருத்தர் இறந்து போயிட்டாராமா, மகாராஷ்டிராவில் சொல்லியிருக்கிறாங்க. திருப்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த கொரோனாவுக்கு மெடிசன் கிடையாது. ஆனால் மெடிசன் எங்கே இருந்துச்சு தெரியுமா? திருச்சபைக்குள்ளே மட்டும்தான் மெடிசன் இருந்தது. விசுவாசிகள் கையில் மட்டும்தான் மெடிசன் இருந்தது. ஊழியக்காரங்கிட்ட மட்டும்தான் மருந்து இருந்துச்சு. அந்த மருந்து வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டு போன மருந்து. அவருடைய காயங்களால் நாம் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வியாதியஸ்தர்கள் மேல் கரங்களை வைப்பீர்கள், நீங்கள் சொஸ்தமாவீர்கள் என்று சொன்னார். நாம் என்ன செய்தோம்? நம்மளால் ஏன் அதை செய்ய முடியல? ஏன் அப்படி? ஏன்னா ஆண்டவர் அதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சுட்டு போயிட்டார். அதுக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டார். என்ன சொன்னார்னா, விசுவாசிக்கிறவர்கள் நடக்கிற அடையாளங்கள் ஆவன. இந்த அற்புத அடையாளம்லாம் நடக்கணும்னா என்ன வேணும்? விசுவாசம் வேணும்.
விசுவாசம் சபையில் வரணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கும் ஆண்டவர் சொல்றாரு, கேள்வியினாலே விசுவாசம் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் விசுவாச வார்த்தையை கேட்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு விசுவாசம் உங்களுக்குள்ளே வர்த்திக்க பண்ணும். அந்த விசுவாசத்தினால தான் அற்புத அடையாளங்கள், வரப்போகிற வாதைகளிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். பாருங்க, எகிப்தில் அவ்வளோ வாதை வரப்போகுது. அதுக்கு முன்னாடி கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ போய் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட இந்த அற்புதத்தை காட்டும்பார். அவர் மோசே கிட்ட கோலை போட்டு பாம்பாக்குறது எல்லாமே யாருக்காகன்னு கேட்டிங்கன்னா, என் ஜனங்கிட்ட போய் காட்டும்பார். எதுக்காகனா, எகிப்தில் ஒரு வாதை வரப்போகுது, அந்த வாதை எனக்கு வந்துரும்னு ஜனங்க பயப்படக்கூடாது. ஏன்னா இதை நடத்துறது இஸ்ரவேலின் தேவன், அந்த தேவன் உங்களுக்கு அதை வர பண்ணார், அவர் பாதுகாப்பார். முதல்ல இவங்களுக்கு விசுவாசம் வரணும். இவங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு இவங்ககிட்ட போய் செய்ய சொன்னார். அதே தேவன் தான் நமக்கு இருக்கிறார். இன்னைக்கு நாம சபையில் விசுவாச வார்த்தையை கேட்கறதை நிறுத்திட்டோம். நீங்கள் கேட்குற விசுவாச வார்த்தை என்பது ஆசீர்வாதம் தான். அந்த ஆசீர்வாதம் தான் விசுவாச வார்த்தை. என்ன ஆசீர்வாதம்? வீடு கொடுப்பார், கார் கொடுப்பார், வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார், பிள்ளை கல்யாணம் பண்ணி வைப்பார், பிள்ளையை கொடுப்பார், வெளிநாட்டில் வேலை கொடுப்பார். இதுதான் நீங்கள் கேட்ட விசுவாச வார்த்தை. இதை தவிர வேறு ஒன்றையும் நீங்கள் விரும்பவும் இல்லை. நீங்கள் விரும்பாததுனாலே அதை போதிக்கிறவர்களும் இல்லை. நிறைய ஊழியக்காரங்க கெட்டு போனதுக்கு காரணமே நீங்கள் தான். நீங்கள் அப்படி கேட்க ஆரம்பிச்சது. நிறைய விசுவாசி கெட்டு போனதுக்கு காரணம் ஊழியக்காரன், அவன் அப்படி பேசினது. அதனுடைய விளைவு என்னாச்சு? கொரோனா வந்தபோது ஒன்று, ஆசீர்வாதத்தை பேசினவங்களுக்கு விசுவாச வார்த்தை இல்லை, விசுவாசத்தில் பலப்படலை. அதனால் என்ன ஆச்சு? பெரிய ஒரு வாதையை எதிர்த்து நிற்க வேண்டிய கூட்டம். இன்னும் சொல்ல போனால் அந்த வாதையில் அவர்கள் ஒரு பெரிய சாட்சியாய் நின்றுக்கணும். எகிப்து முழுக்க வாதை வந்தது, இஸ்ரவேலில் இருந்த அந்த கோசேன் நாட்டில் மட்டும் வரவில்லை என்று வேதம் சொல்லுது. அதே மாதிரி ஒரு சாட்சி கிறிஸ்தவ சபைகளில் வந்திருக்கணும். இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க ஒரு வாதை வந்தது, அது கிறிஸ்தவர்களை மட்டும் தொடவில்லை என்கிற ஒரு சாட்சி வந்திருக்குமானால் அவர்களே சொல்லியிருப்பார்கள், இவர்கள் தேவன் பெரிய தேவன், இவர்கள் தேவன் அற்புதம் செய்கிறவர்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முழுக்க காரணம் நம்ம தான், வேற யாருமே கிடையாது. அந்த சான்ஸை இழந்துட்டோம். இது கடந்து போச்சு ஆண்டவர் சொன்னபடி. இப்போ அதை ஒட்டி வேறொரு காரியத்தையும் கர்த்தர் சொன்னார். இது நடந்துகிட்டே இருந்துச்சு 2021. அதுக்கு அடுத்த வசனம் 6ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 5-6 வசனங்களை வாசியுங்கள் பார்ப்போம். அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார் கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இது அதுக்கு அப்புறம் நடக்க வேண்டிய சம்பவம். இது எதை குறித்து என்றால், நீங்கள் வாசிக்கும் போதே தெளிவாக தெரியும். தராசை பிடித்திருந்தான். 1 பணத்துக்கு 1 படி கோதுமை, 1 பணத்துக்கு 3 படி வார் கோதுமை, எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாது. இது முழுக்க முழுக்க ஒரு உணவு பஞ்சம் அல்லது உணவு குறித்ததான ஒரு காரியம். 2021 இந்த கொரோனா உச்சநிலை அடைந்து கொண்டிருந்த போது இந்த காரியத்தை 2018 இந்த வீடியோலாம் நாங்கள் சொல்லி ஒன்று வரப்போகுதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படி அதே காலகட்டத்தில் தான் ஆண்டவர் இன்னொரு காரியத்தையும் சொன்னார். அடுத்த காரியம் நடக்க போது, உணவு பஞ்சம் பூமிக்குள்ளே வரப்போது, அதை பற்றி நீ பேசு, இது இந்த வசனத்தின் அடிப்படையில் அது நடக்கும் என்று கர்த்தர் உணர்த்தினார் ஆவியானவர். அப்போது 2021 ஏப்ரலில் இருந்து இந்த காரியத்தை குறித்து பேச ஆரம்பித்தோம், உணவு பஞ்சம் வரப்போகுதுன்னு சொல்லி. 2021 கடைசியில் அக்டோபர் நவம்பரில் ஐநா சபை சொன்ன விஷயம், மடகஸ்கரில் உணவு பஞ்சம் ஆரம்பித்து விட்டது. ஏனென்று சொன்னால் இந்த கொரோனாவில் ஏற்பட்ட பாதிப்பு, காலநிலை மாற்றம், இது எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுச்சுன்னா, அந்த ஊரில் மிகப்பெரியதான அளவில் மழை பெய்யலை, விவசாயம் இல்லை, ஜனங்களுக்கு எந்த விதமான ஆகாரம் இல்லை, ஜனங்கள் இந்த பூச்சிகளை பிடித்து சாப்பிட ஆரம்பித்தார்கள். மடகஸ்கர். 2வது ஹைத்தி பகுதி. ஹைத்தியில் ஜனங்கள் அதே நிலைமை வந்ததுனால இந்த மாதிரி மண்ணெல்லாம் எடுத்து குழச்சி நல்லா ஜலிச்சு அப்புறம் தண்ணியில் போட்டு குழச்சி எடுத்து அதில் உப்பை போட்டு வெயிலில் காய வச்சு சாப்பிட்ற நிலைமைக்கெல்லாம் வந்துச்சு உலகம். அதெல்லாம் இன்றைக்கும் நீங்கள் ஹைத்தி ஐநாவுடைய வீடியோ இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். ஹைத்தி மண்ணை சாப்பிட்டது இன்றைக்கும் இருக்குது. அந்த அளவுக்கு மிக மோசமான நிலைமைக்கு ஜனங்கள் போனார்கள். அப்படி உணவு பஞ்சம் ஆரம்பித்தது. அன்றைக்கி 2021 சொல்லி கொண்டிருக்கிறோம், உணவு பஞ்சம் உச்ச நிலையை அடைய போகிறது, உலகளாவிய உணவு பஞ்சம் வரும் என்று சொல்லி. ஆனால் இதை நம்ம ஹைத்தி, மடகஸ்கர் அப்படின்லாம் சொன்னோம்னா அது எங்கேயோ இருக்குது, நமக்கு அது பாதிக்காது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாதிப்பு வருகிற வரைக்கும் நம்ம அதால் உணரவே மாட்டோம். நம்ம அப்படி ஒன்று நடக்குதுன்னு நம்ம உணரவே மாட்டோம். நடந்தது என்ன? 2022 இலங்கையில் மிகப்பெரியதான உணவு பஞ்சம் வந்தது. இது இலங்கையில் நடந்தது. மிகப்பெரிய உணவு பஞ்சம் வந்தபோது அவர்கள் எல்லோரும் பஞ்சத்தினாலே பாதிக்கப்பட்டார்கள். சாப்பாட்டு பஞ்சம் மிகப்பெரிய அளவில் வந்தது. அதே காலகட்டத்தில் தான் பாகிஸ்தானில் 1 கிலோ கோதுமை 1500 ரூபாய்க்கு விற்க தொடங்கியது. இதெல்லாம் நடந்து மிக மோசமான ஒரு நிலை ஏற்பட்டது. மிகப்பெரிய பஞ்சம் ஆல் ஓவர் த வேர்ல்ட். அதோடு கூட 2021 கடைசியில்
ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. உலகத்திலேயே அதிக கோதுமை தயாரிக்கிற நம்பர் 1 நாடு உக்ரைன், நம்பர் 2 நாடு ரஷ்யா. இவங்க 2 பேரும் சண்டை போட்டோன்னே கோதுமை உற்பத்தி மிக அளவில் பாதிக்கப்பட்டது, ஏற்றுமதி எல்லாம் நிறுத்தப்பட்டது. அதோடு கூட கோதுமை தயாரிக்கிற 3வது பெரிய நாடு இந்தியா. இந்தியா சொல்லிச்சு, எங்களுக்குள்ளே கோதுமை பத்தாது, நாங்கள் ஏற்றுமதி பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அதனுடைய விளைவாக கோதுமை உற்பத்தி உலகளாவிய கோதுமை தட்டுப்பாடு வந்தது. பாகிஸ்தானில் 1 கிலோ கோதுமை 1500 ரூபாய்க்கு விற்றது. 1 கிலோ கோதுமை இலங்கையிலலாம் 2000 ரூபா வரைக்கும் விற்றது. இங்கேருந்து வரும்போது அவங்க சொல்லுவாங்க, கோதுமை வாங்கிட்டு வாங்கம்பாங்க, கோதுமை மாவு வாங்கிட்டு வாங்கம்பாங்க. அந்த அளவுக்கு உணவு தட்டுப்பாடு உலகளாவிய தட்டுப்பாடாக மாறியது. அதற்கு நடுவில் மட்டும் பாதிக்கப்படாத ஒரு விஷயம் இருக்குமானால் கச்சா எண்ணெய் பாதிக்கப்படாமல் உலகத்தின் பொருளாதாரத்தை காப்பாற்றியது. அதில் தான் நீங்கள் வாசிப்பீங்க, எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று வேதம் சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாக நிறைவேது. அடுத்த காரியங்கள், இந்த உணவு பஞ்சம் 2022 ஆரம்பித்தது, 21 கடைசியில் 2022 23 உச்சத்துக்கு போயிருச்சு. இப்போவும் பாகிஸ்தான் மிக மோசமான நிலைமை இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவில் ஒரு அண்ணனோட பேசிகிட்டு இருந்தேன். அண்ணன் சொன்னாங்க, இன்றைக்கும் அதே நிலைமையில தான் இருக்குது, ஜனங்க பழகிட்டாங்க. நாங்கள் அந்த பஞ்சத்துக்கு ஜனங்க பழகிட்டாங்க, விலைவாசியெல்லாம் அதே நிலைமையில தான் இருக்குது. சமீபத்தில் கூட ஒரு தக்காளி விலை 1000 ரூபாய் என்னமோ சொன்னாங்க 1 கிலோ. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குதாமா, அங்கே வாங்க முடியாத இடங்களுக்கு போயிட்டு இருக்குது. உணவு பஞ்சத்தினுடைய உச்சம் உலகளாவிய. இதை நான் மட்டும் சொல்லலை, ஐநா சபை வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. உலகத்திலேயே மிகப்பெரியதான பொருளாதார நிபுணர்கள் இவங்களும் சொல்கிறாங்க, இப்போ நாம் ரொம்ப மோசமான இடத்தை கிராஸ் பண்ணுறோன்னு சொல்லி ஜேபி மார்கன் இப்படிப்பட்ட ஆட்களெல்லாம் சொல்கிறாங்க, இது ரொம்ப மோசமான இடத்துக்கு நாம் போகிறோன்னு சொல்லி. உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணிட்டார்னா, தன் பணத்தை எல்லாம் வித்ட்ரா பண்ணி லிக்விட் கேஷாக மாற்றிட்டார். காரணம் சொல்கிறாரு, இனி ரொம்ப மோசமான கண்டிஷனுக்கு உலகம் போகுது என்று சொல்லி. எனவே உணவு பஞ்சத்தினுடைய உச்சம் இப்போ தொடங்கி இருக்குது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், 1 கிலோ அரிசி இப்போ 60 ரூபா 70 ரூபாயெல்லாம் தாண்டிருச்சு. நல்ல அரிசி வாங்கணும்னா 70-80 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய இடம் இருக்குது. இதுவே கொரோனா காலத்தில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 40 ரூபா தான் இருந்துச்சு 1 கிலோ நல்ல அரிசி வாங்கணும்னா. இப்போ 70 ரூபா 80 ரூபாய்க்கு போகுது, இன்னும் ஏறுங்கிறாங்க. இப்போ யுத்தங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகுது எல்லா பக்கமும். 100 ரூபாயை அரிசி தாண்டுன்றாங்க. ஒரு இடத்துல கேட்டேன், 90 ரூபாயை தாண்டிருச்சின்னு சொல்கிறாங்க ஒரு ஸ்டேட்டில், இந்தியாவில். அந்த அளவுக்கு மிக மோசமான உணவு பஞ்சம், உலகளாவிய பாதிப்பு. அமெரிக்கா ஏழை நாடுகள் லிஸ்ட்டுக்கு போயிடுச்சாமா. அந்த அளவுக்கு உணவு பஞ்சம் அங்கேயும் வர தொடங்கி விட்டது. வேதம் சொன்னபடியே 6ஆம் அதிகாரம் 5-6 வசனம், இயேசு சொன்ன மத்திய 24 வருகைக்கான அடையாளங்களில் பஞ்சமும் இருக்கிறது. அந்த பஞ்சங்களும் உணவு பஞ்சமும் வரும். அதுதான் அங்கே 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் சொல்லப்பட்டது. இன்னைக்கு பிரதானமாக நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு ஜெபிக்க விரும்பின ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த உணவு பஞ்சம் இப்போ போயிட்டு இருக்கு. 6ஆம் அதிகாரம் 5-6 வசனம் தான் இப்போ நடந்துக்கிட்டே இருக்கு உலகளாவே. என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் கேட்டிங்கன்னா, உங்களையும் என்னையும் கர்த்தர் அவைகளுக்கு நடுவில் ஆசீர்வச்சிருக்கிறார். எவ்வளோ உணவு பஞ்சம் உச்சத்துக்கு விலை போனாலும் வாங்குற அளவுக்கு கர்த்தர் கரங்களை பலப்படுத்துகிறார். தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் அதை கொடுக்கிறார். அதாவது அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. என்னதான் இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வந்தாலும் எலியா இருக்கிற வீட்டுக்குள் பஞ்சம் வராது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வீட்டுக்குள்ள மாவும் எண்ணெயும் குறைவுபடாது. அதே மாதிரி தான் இன்னைக்கு தேவ பிள்ளைகள் வீட்டில், தேவன் இருக்கிற வீட்டில் இன்னைக்கும் கர்த்தர் அவர்களை போஷிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர்கள் வீடுகளிலே மாவும் எண்ணெயும் குறைவுபடாமல் இருக்கிறது. அதனால் இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா, இப்படி நடக்கிற காரியங்கள் எதுவுமே நமக்கு பெருசாக எடுக்கிறதில்ல. இப்படிலாம் நடந்துட்டு இருக்குது உலகளாவிய. அவைகளுக்கு நடுவில் தான் கர்த்தர் நம்மளை காப்பாற்றி இருக்கிறாரு அப்படிங்கிற உணர்வு நமக்கு இல்லை. அந்த உணர்வு வேணும். ஏன்னா அந்த உணர்வு தான் அடுத்து வரக்கூடிய வாதைகளில் கூட உங்களை என்னையும் கர்த்தரை நோக்கி பார்க்க வைக்கும். இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படுது, கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க, ஆனாலும் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாருன்ட்டு அந்த வியாபாரத்தில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களே ஒழிய கர்த்தர் கொடுத்தாருங்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. இப்போ அதான் இங்கே பிரச்சனை. இப்போது உணவு பஞ்சம் இன்னும் உச்ச நிலைமைக்கு போகும். பல இடங்களில் நீங்கள் காசால பிள்ளைகளை போய் பாருங்கள், பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. 5000த்துக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் சாகிற நிலைமையில் இருக்குதான். ஆகாரமே இல்லை, சுத்தமாக இல்லையாமா. இது உலகளாவிய பஞ்சம். அது மனுஷனால் ஏற்படுத்தப்படுதா அல்லது இயற்கையினால் வருதாலாம் ரெண்டாவது. ஆனால் பஞ்சம் உலகளாவிய இடங்களுக்கு போய்விட்டது. சூடானலாம் ஒரு நாளைக்கு ஒருவேளை ஆகாரம் தான் சாப்பிடப்படுகிறது. பல இடங்களில் ஹோட்டல்ஸில் சாப்பாட்டு அளவெல்லாம் குறைச்சிட்டாங்களாமா. ஏன்னா அவங்களால கட்டுப்படி ஆகலைன்னு சொல்லிட்டு குறைச்சிட்டாங்க. சில இடங்களில் சாப்பாட்டு விலையை டபுள் மடங்காக மாற்றிட்டாங்க. எங்கேயுமே கட்டுப்படி ஆகலைன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு உணவு பஞ்சத்தினுடைய காரியங்களை நாம் போய்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க விரும்புகிற மிக முக்கியமான விஷயம், இது வரைக்கும் ஒரு காரியம் நடந்ததை பார்த்தோம், ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது இப்பொழுது, அதை பார்த்துருக்கிறோம். இதை விட அடுத்து ஒரு காரியம் நடக்கப் போகிறது. அதை சொல்லிவிட்டு நான் ஜெபித்து உங்களை சீக்கிரமாகவே வீட்டுக்கு அனுப்ப விரும்புகிறேன். வாசியுங்கள் 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 8வது வசனத்தை வாசியுங்கள். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது, பட்டயத்தினாலும்
பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பாங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. கார்பங்கில் உள்ளவர்களே. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த உணவு பஞ்சத்துக்கு பிறகு அடுத்து ஒரு காலநிலை வரப்போகுது. அதில் 4 வகையான காரியங்கள் நடக்கும். அதனுடைய விளைவாக உலகம் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் என்று வேதம் சொல்லுது. இந்த 4 காரியங்கள் என்னவென்று சொல்லி பார்க்கும்போது, ஒன்று பட்டயத்தினாலும். இந்த இடத்துல பட்டயம் என்பது யுத்தத்தை குறிக்கிறது. தூதன் கையில் பட்டயம் இருந்தால்தான் அது கொள்ளை நோய். இது பொதுவான பட்டயம். பட்டயம் என்றால் யுத்தத்தை குறிக்கிறது. அடுத்தபடியாக பஞ்சத்தினாலும். பஞ்சம் என்று சொன்னால் நாம் இதுக்கு முன்னாடி பார்த்தது உணவு பஞ்சம். இது பஞ்சம் என்று சொன்னால் எல்லா பஞ்சமும் இருக்கும். உணவு பஞ்சம், தண்ணி பஞ்சம், காற்று பஞ்சம், வசன பஞ்சம், எல்லா பஞ்சமும் அதில் வரும். அதுக்கு அடுத்து சாவினாலும் என்று சொன்னால் இயற்கை பேரழிவு அல்லது ஆங்கிலத்தில் பெஸ்டிலன்சஸ், கொள்ளை நோய் அப்படின்னு இருக்கும். 4வது துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம். இதற்கு தான் நான் கொள்ளை நோய் என்று சொல்லுகிறேன். இப்படி 4 வகையான மரணங்கள் அங்கே சொல்லப்படுகிறது, அல்லது 4 வகையான அழிவுகள், 4 வகையான சம்பவங்கள் அங்கே சொல்லப்படுது. இது அடுத்து நடக்க வேண்டிய காரியம் என்று பார்க்கிறோம். இது எந்த அளவுக்கு இப்பொழுது இருக்கிறது, இது நடப்பதற்கு எவ்வளவு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இதுவரைக்கும் ஆண்டவர் சொன்ன அத்தனை விஷயங்களும் துல்லியமாய் நடக்குமானால் நடந்திருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றும் இன்றும் பார்த்திருக்கிறோம். இந்த 76-77 வருஷத்தில் கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எத்தனை துல்லியமாய் நிறைவேறி இருக்கிறதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். நடக்க சாத்தியமில்லாத தீர்க்க தரிசனங்கள் கூட நிறைவேறிவிட்டது. எனவே கர்த்தர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்று கூட தவறி போகவில்லை. அப்படி இருக்கும்பொழுது இந்த வசனம் எப்படி நிறைவேறப் போகிறது என்பதை நான் சொல்லிவிட்டு நான் ஜெபிக்கிறேன். கவனியுங்கள், இங்கே 4 வகையான காரியங்களை குறித்து சொல்லுகிறது. முதலாவது பட்டயத்தினாலும். எந்த பட்டயம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரத்தில் ஒரு உலகளாவிய யுத்தத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆல் ஓவர் த வேர்ல்டில் நடக்கிற ஒரு வேதம். இப்போ நம்ம இந்த காலத்தில் அதை சொன்னோம்னா வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லலாம். யார் யாருக்கு நடுவில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அது இஸ்ரவேலுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் உள்ளதாக இருக்கிறது. எசேக்கியேல் 38:2 ரஷ்யாவை குறித்ததான ஒரு வார்த்தை இருக்கிறது. அது தமிழ் வேதாகமத்தில் அந்த பர்டிகுலர் வார்த்தை மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டாகிவிட்டது. 38:2 மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாக்கோகு தேசத்தானாகிய கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அப்படின்னு இருக்கும். ஆனால் அதே வார்த்தை ஆங்கிலத்தில் பார்க்கும்போது ரோஷ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதில் காணப்படும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆங்கிலத்தில் ரோஷ் என்கிற பர்டிகுலர் வார்த்தை அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். எல்லா இடத்திலும் இது எங்கெங்கெல்லாம் இருக்குது, அப்படி எந்தெந்த வேதத்தில் எந்தெந்த ஆங்கில வேதாகமத்தில் இருக்குது அப்படிங்கிறதும், எபிரேய மொழியிலையும் அந்த ரோஷ் என்கிற வார்த்தை இருக்கிறதையும் நாம் பார்க்க முடியும். ரோஷ் என்பது ரஷ்யாவை குறிக்கிறதான ஒரு வார்த்தை. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இஸ்ரவேலுக்கு வடபுறத்திலிருந்து வர வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது இஸ்ரவேலுக்கு மையமாக வைத்து வடபுறத்தில் நீங்கள் போட்டால் நேராக மாஸ்கோ ரஷ்யாவில் போய்த்தான் நிற்கும். இந்த யுத்தம் தான் நடக்கணும். இப்போ இந்த யுத்தத்துக்கான ஆயத்த பணி நடக்குது. நேற்றைய தினத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், குறிப்பிட்ட ஒரு இடத்திற்காக சண்டை ஆரம்பிக்கிறது. அந்த சண்டை எதை குறித்து போகிறது என்று சொன்னால், ஒரு டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லக்கூடியதான அந்த வழிபாட்டு தலத்துக்கான அந்த மலை எங்களுக்கு வேண்டும் என்று 2 யூதர்களும் அங்கே இருக்கக்கூடியவர்களும் அதற்கான பாலஸ்தீனர்களும் சேர்ந்து அதற்கு சண்டை போட போகிறார்கள். அந்த சண்டை ஆரம்பித்து விட்டது. 2023 அக்டோபர் 7ஆம் மாதம் ஆரம்பிச்சிருச்சு. அந்த சண்டை தான் இப்பொழுது பெரிய சண்டையாக மாறப்போகுது. அதனுடைய அடுத்த கட்ட நகர்வு ஜூன் மாதம் முதல் 2 வாரங்களிலே ஐநா சபையில் இந்த காரியங்கள் வருகிறது. அதன் அடிப்படையில் அதுக்கு இஸ்ரவேல் இன்னைக்கு நான் சொல்லக்கூடியது, இன்னைக்கு அவர் தெளிவாக இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகு சொல்லுகிறார், இந்த விஷயத்தில் அமெரிக்கா எங்கள் சைடு நின்றாலும் சரி, நிக்கா விட்டாலும் சரி, எங்கள் நிலைப்பாடில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஈரானை அவங்க தாக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. ஈரானை கை வைக்கக்கூடாதுன்னு அமெரிக்கா சொல்லுது, பார்த்து செய்யுங்க, இப்போ நம்ம பண்ண வேணான்னு இஸ்ரேலிய பிரதமர் சொல்கிறாரு. இல்லை, நாங்கள் செய்கிறது உண்மைதான், ஈரானோட கூட யுத்தத்தை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம், அப்படி ஆரம்பிக்காவிட்டால் அது தவறாகி விடும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ இப்போ எல்லா விதத்திலும் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இஸ்ரேலுக்கு பெரிய ஆதரவு கொடுக்குற முதல் நாடு எதுனா அமெரிக்கா. இப்போ அமெரிக்க அதிபர் சொல்கிறதையே இஸ்ரேலிய பிரதமர் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வருகிறார். ஆனால் காலநிலை மாறும். ஏதோ ஒரு சண்டை வந்துச்சுன்னா திருப்பி அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துப்பாங்க, 2 பேரும் நண்பர்கள் ஆயிடுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இப்போ நிலைமை அதுதான். எனவே இந்த 3ஆம் உலக யுத்தத்துக்கான மிக முக்கியமான அஸ்திவாரம் அந்த பட்டயத்தினாலும் என்று சொல்லக்கூடியது அங்கே இருக்குது. இதில் குறிப்பாக அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லக்கூடியது என்னென்னா, எசேக்கியேல் 38 இது நியூக்ளியர் வாராக இருக்கும். என்னங்க, பரிசுத்த வேதாகமத்தில் நியூக்ளியர் வாரெலாம் இருக்குதா? அப்படி இல்லாமல் அவங்க ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஆண்டவர் இப்போ மட்டும் இல்லை, நான் தான் எப்பவும் சொல்லுவேன், இந்த வேத வசனம் நடக்கிற சம்பவத்தை எழுதினது அல்ல, இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் நடக்கிறது.
ஆண்டவர் 2500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டாரு. அதை நடக்கிறதுக்கு இவங்களுக்கு 2500 வருஷம் ஆயிருக்குது அந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு. நம்ம ஆண்டவர் அவ்வளோ துல்லியமாக தீர்க்கதரிசனம் உரைச்சிருக்கிறார். யோசித்து பாருங்க, முடிஞ்சா வாசிங்க பார்ப்போம். எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது நீயும் உன்னுடன் 11 வாசி. 38 11 39 11 மன்னிக்கணும். 39 11. அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே சமுத்திரத்துக்கு கிழக்கே பிரயாணக்காரரின் பள்ளத்தாக்கை புதைக்கிற ஸ்தானமாக கோகுக்கு கொடுப்பேன். அது வழிபோக்கர் மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணும். ஏன் வழிபோக்கர்கள் புதைக்கிற இடத்துல மூக்கை பொத்திக்கிட்டு போவாங்க? இந்த கேள்வியை நான் ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு அது புரியாது, அல்லது அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிம்பீங்க. ஏங்க புதைக்கிற இடத்துல நம்ம மூக்கை பொத்துவோமா, அப்படி வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரோனா வந்த பிறகு உங்களுக்கு தெரியும், புணத்தை பிதைக்கிறவர்கள், அந்த டெட் பாடியை புதைக்கிறவங்கலாம் எப்படி புதைச்சாங்க தெரியுமா? அத்தனை பேரும் மூக்கை பொத்தி கொண்டு தான் புதைச்சார்கள். இப்படி அத்தனை பேரும் மூக்கை பொத்திக்கிட்டு தான் புதைச்சாங்க. மிக மெயின் ரீசன் என்ன காரணம்? முழுவதும் மூடி இருந்தாங்க, மூக்கை பொத்தப்பட்டிருந்தது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அந்த பாடியிலிருந்து வைரஸ் இவங்களை பாதிக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால அதை எரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, அதை மூக்கை பொத்துவாங்க. அதே நேரத்தில் கொரோனா பாடியெல்லாம் எரிச்சாங்க. இங்கே புதைக்கணும்னு இருக்குது. அப்போ புதைக்கிறதுனா என்ன அப்படின்னா, அதே அதிகாரத்தில் அதே இதில் 15வது வசனத்தை வாசிங்க. தேசத்தில் சுற்றி திரிகிறவர்கள் திரிந்து கொண்டிருப்பார்கள். யாராவது ஒருவன் மனுஷனின் எலும்பை காணும்போது புதைக்கிறவர்கள் அதை ஆமோன் கோகுடைய பள்ளத்தாக்களை புதைக்க மட்டும் அதன் அண்டையிலே ஒரு அடையாளத்தை நாட்டுவான். ஒரு எலும்பு பார்த்தா கூட அதுகிட்ட ஒரு மார்க் போடுவாங்களாம். அதை புதைக்கிற வரைக்கும் அதை புதைச்சாச்சா அப்படின்னு போடுவாங்களாம். அதன் அண்டையிலே ஒரு அடையாளம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை வந்து டிஜிட்டலி கண்காணிப்பாங்க, இந்த எலும்பு புதைச்சா. ஏன்னா நியூக்ளியர் வார் நடக்கும்போது ஒவ்வொருத்தருடைய உடம்புல இருந்து நியூக்ளியர் கதிர்வீச்சு புறப்படும். ஃபுகுஷிமான்னு ஒரு இடத்துல ஜப்பானில் சுனாமியில் அந்த நியூக்ளியர் பிளான்ட், அதாவது அது இதாகிடுச்சு, சேதம் அடைஞ்சிருச்சு. நம்ம தூத்துக்குடியில் இருக்கிறது இல்லையா, இது மாதிரி இதை விட கொஞ்சம் அது சக்தி வாய்ந்தது, அதாவது பவர்ஃபுல். அது உடஞ்சிருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அன்னைக்கு இறந்தவர்களுடைய உடம்பை எரிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜப்பான் பிரதமர் வந்து ஒரு சட்டம் போட்டார். அதாவது அனௌன்ஸ் பண்ணார், யாரையும் எரிக்காதீங்க, புதைச்சிருங்க. காரணம், அதை எரிச்சா அந்த காற்றுல நியூக்ளியர் அந்த காரியம் பரவும்னு சொல்லி புதைக்க சொன்னார். நியூக்ளியர் இதில் எரிஞ்சவங்களை எரிக்க மாட்டாங்க, அதை புதைச்சிருவாங்க. இது எசேக்கியேல் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தில். புதைக்கும் அளவும் அதன் அண்டையிலே ஒரு மார்க், ஒரு அடையாளத்தை நாட்டுவான். அது மட்டும் இல்லை, அதை புதைக்கிறவர்கள் மூக்கை பொத்தி கொண்டு போவார்கள். ட்ரெஸ்பாசஸ் அப்படின்னு இருக்கும் ஆங்கிலத்தில். அதை கடந்து போகிறவர்கள் அத்தனை பேரும் மூக்கை பொத்தி கொண்டு போவார்கள். இதே கொரோனாவுக்கு முன்னாடி இதை சொல்லியிருந்தோம்னா நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்க. இப்போது கொரோனாவில் எப்படி அத்தனை பேரும் மூக்கை பொத்திக்கிட்டு தான் டெட் பாடியை புதைச்சாங்க. அடுத்து வரக்கூடிய வார், நியூக்ளியர் வார் வரப்போது. எசேக்கியேல் 38, 39 இந்த 2 இதில் நிறைய விஷயங்கள் ஆண்டவர் சொல்லியிருப்பார். இன்னும் நீங்கள் சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா 12வது வசனத்தில் எருசலேமுக்கு விரோதமாக கூடிக்கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் வாதிக்கிற வாதையாவது அப்படின்னு இருக்கும். அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் காலூன்றி நிற்கையில் அவர்கள் சதை வாசிங்க பார்ப்போம். 14, 12 சகரியாவின் புஸ்தகம் சொல்லும் போது எடுக்க வேண்டாமா? எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண, எருசலேமுக்கு விரோதமாக, இப்ப எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் ஆரம்பிக்க போகுது. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, அவர்கள் காலூன்றி நிற்கையில் அவருடைய சதை அழிந்து போகும். நிற்கும் போதே சதை அழிகிறோம். அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும். பார்த்துட்டு இருக்கும் போதே கண்ணில் குழி கெட்டு போயிடும். அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். இது ரேடியேஷன் பாதிக்கப்படுறதை குறித்து முழுக்க நியூக்ளியர் வாரை குறித்து வேதம் 2500 வருஷங்களுக்கு முன்பாக மிக தெளிவாக எழுதி வச்சிருக்கு. எசேக்கியேல் 38, 39, சகரியா 14 அதுலேயும் இந்த மாஸ்க் போட்டுட்டு போகிற விஷயங்கள் எல்லாமே தெளிவாக இருக்கும். இன்னும் நிறையா இருக்கிறது. இந்த 3rd வேர்ல்டு வார் என்று நாம் அதை பேர் வைக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே 2 நடந்ததுனால. பைபிளை பொறுத்த வரைக்கும் அது மாக்கோக்கு வார், இஸ்ரேல் ரஷ்யா வார், எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதான் காணது. நான் இப்போ சொல்லலை, அவங்களே சொல்கிறாங்க 3ஆம் உலக யுத்தத்தை ரஷ்யா தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கவனிங்க. ரஷ்யா தற்போது 3ஆம் உலகப் போரின் ஆரம்பத்தை அறிவித்துள்ளது என உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்படுகிறது. கடந்த சில நாட்களாக ரஷ்யாவின் மிசைல் தாக்குதல்களால் ஐரோப்பிய யூனியன் மற்றும் அருகில் உள்ள நாடுகளுக்கு பேரிடர் நிலை இது இந்த சம்பவம் இது ஒரு 10 நிமிஷம் ஓடும், அதனால் நிறுத்திட்டேன். கவனிங்க, இது இருக்கு, நீங்கள் போய் இந்த டிவியில் பார்த்தா அதில் பார்க்கலாம். யோசித்து பாருங்க, இதே ரஷ்யா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமான நட்பு நாடு யூரோப்புக்கெல்லாம்.
உக்ரைனுக்கெல்லாம் நட்பு நாடு 2021க்கு முன்னாடி. இப்போ யோசிச்சு பாருங்கள், 3ஆம் உலக யுத்தத்தை ரஷ்யா தொடங்கிருச்சுன்னு ஐரோப்பியன் யூனியன்லேருந்து உலக நாடுகள் எல்லாம் அப்படியே அந்த காட்சி மாறுகிறது பாருங்கள். அப்படியே 3ஆம் உலக யுத்தத்துக்கு உலகம் போய்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு துல்லியமாக வேதத்தில் சொன்ன காரியங்கள். அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், நடக்கிற காரியங்கள் மாறும், வரும், போகும். ஆனால் வசனம் ஒரு நாளும் மாறாது. வசனத்தில் சொன்னது அப்படியே 100% நடக்கும். கர்த்தர் சொன்னபடியே இப்போ துல்லியமாக பட்டயத்தினாலும் அப்படிங்கிற முதல் விஷயம். இந்த நியூக்ளியர் வார உலகம் இது வரைக்கும் சந்தித்ததே கிடையாது. இதான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்க போகுது. ஹிரோஷிமா நகாசாக்கியில் போட்டதெல்லாம் அணுகுண்டு, அதை விட 20,000 மடங்கு சக்தி வாய்ந்தது தான் வரப்போகுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்களே சொல்கிறாங்க, இப்போ உலகத்தில் இருக்கிற அணுகுண்டுகளுடைய எண்ணிக்கையெல்லாம் 16,000 தாண்டிருச்சான். இப்போ தான் ஈரானுடைய அணு ஆயுத அந்த சிட்டியே அண்டர் கிரவுண்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பூமிக்கடியில் இருக்குதாமா, அன்றைக்கி ஈரானே வெளியிட்டது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது உலகம் மிக மோசமான ஒரு யுத்தத்தை சந்திக்க போது இது வரைக்கும் உலகம் கண்டிராது. அமெரிக்க அதிபரும் முன்னாள் அதிபர் ஜோ பைடனும் இப்போது இருக்கிற ரஷ்ய அதிபர் புதினும் ஒரு நாள் சொன்னாங்க, 3ஆம் உலக யுத்தம் ஸ்டார்ட் ஆகாமல் தான் நல்லது. ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அழிந்து போகிற எண்ணிக்கையை கணக்கே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது பட்டயத்தினாலும் என்று சொல்லக்கூடியது, இப்போது நீங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய அடையாளம் என்னவென்று சொன்னால், எருசலேமுக்கு விரோதமாக அந்த இடத்தை கையில் எடுப்பதற்கு ஐநாவில் தீர்மானம் நிறைவேற்றப்படும். நல்லா கவனிங்க. அல்லது ட்ரம்ப்பு நடுவில் சேர்ந்து ஏதாவது செஞ்சால் தான் உண்டு. அது நிறைவேற்றப்படும் பொழுது அந்த இடத்தை எடுப்பதற்கு அத்தனை பேரும் வருவார்கள். அந்த இடத்தை எடுக்காதபடிக்கு இஸ்ரேல் போராடும். அந்த சண்டை மிகப்பெரிய சண்டையாக மாறி அது 3ஆம் உலக யுத்தமாக மாறப்போகுது. அது ஜூன் மாதம் முதல் 2 வாரங்களில் அதற்கான ஓட்டெடுப்பு ஐநாவில் நடக்கிறது. 2வது அதே 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பட்டயத்தினாலும் அடுத்து பஞ்சத்தினாலும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பஞ்சம், இப்போ நீங்கள் பார்த்த உணவு பஞ்சம், அடுத்தபடியாக மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை தாண்டி அது தண்ணி பஞ்சம் எல்லாம் வரும். இது ஐநா வெளியிட்டதான இன்னொரு வீடியோ, கவனிங்க. உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று ஐநா பொதுச்சபையில் பணக்கார மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ், பருவநிலை மாற்றம், கொரோனா ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பட்டினி பிரச்சினையை உருவாக்கின என தெரிவித்தார். உணவு கிடைக்காத பிரச்சினை உலக அளவில் உணவு தட்டுப்பாடாக மாறும் என்றும், உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் எனவும் எச்சரித்தார். இவங்களே தான் 2018 இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த வீடியோவில் டிசீஸ் எக்ஸ், அதனால் உலகம் பேரழிவை சந்திக்கும் அப்படின்னு இவங்களே தான் அறிக்கை கொடுத்தாங்க. அதே ஆட்கள் தான் இப்போ அறிக்கை கொடுத்துருக்குறாங்க, உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று சொல்லி. இது அவர்கள் கொடுத்துருக்கிற ரிப்போர்ட். உலகளாவிய அந்த பஞ்சம் ஏதோ ஒரு நாள் ஆரம்பிக்கும்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பஞ்சம் விஸ்தாரமாகிட்டே போகுது உலகளாவிய. இது மட்டுமல்ல, இந்தியாவில் அந்த நியூஸ், அது எப்படி இந்தியாவில் நடக்கிற ஒரு சம்பவத்தை குறித்து ஒரு ஆய்வறிக்கை குறித்து டிவியில் வந்துச்சு, கவனிங்க. காலநிலை மாற்றம் காரணமாக இந்தியாவில் 2030ஆம் ஆண்டுக்குள் சுமார் 9 கோடி இந்தியர்கள் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள் என ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கிறது. இதுவும் இந்திய செய்திகளில் வந்தது தான். 9 கோடி பேர் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள், உலகளாவிய மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் ஐநாவுடைய ரிப்போர்ட். இந்தியாவில் 9 கோடி பேர் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள். இது இந்தியாவில் கொடுக்குற ஆய்வறிக்கை. இப்போ யோசித்து பாருங்கள், இந்த 2வது பஞ்சம் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்குது. இதை நீங்கள் ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நியூஸே கிடையாது. 2023 தான் இந்த நியூஸ் எல்லாம் வருது. ஏன்னா இப்போ தான் ஆய்வறிக்கையெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. மிகப்பெரிய அளவில் பஞ்சத்தை நேரம் உலகம் போகுது. 2வது வேதம் சொன்னது பஞ்சம். இதில் ஆண்டி தண்ணி பஞ்சம் இருக்குது. இப்போ எல்லா வீடியோவும் ஒவ்வொன்றாக உங்களுக்கு காட்டுவதற்காக நேரம் இல்லை. மிக மோசமான தண்ணி பஞ்சம் இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க வந்துருச்சு. இப்போவே எல்லா பகுதிகளிலையும் வறட்சி, தண்ணி வறட்சியை பார்த்தாச்சு. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 12-13 வசனத்தில் அந்த 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று அப்படின்னு இருக்கு. இது சமீபத்தில் ஐப்ராத் நதி வற்றி போனதுக்கான ப்ரூஃப். இந்த ஐப்ராத் நதினா சாதாரணமாக நினைக்காதீங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் ஏதேனிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு 4 ஆறுகளாக மாறுச்சுன்னு இருக்கு இல்லையா? அந்த 4 ஆறில் ஒரு ஆறு தான் ஐப்ராத்து. ஏறக்குறைய நம்ம கணக்கின்படி, பைபிள் கணக்கின்படி 6000 வருஷமாக ஓடுற ஒரு ஆறு இந்த ஆறு. அந்த ஆறை குறித்து வசனம் சொல்லுது, கடைசி ஒரு அடையாளம் என்னென்னா அந்த ஆறு வற்றி போகும். இப்போ வற்றி போக தொடங்கிருச்சு.
எல்லா பகுதியிலும். இது ஈராக்கில் இருக்குது, இந்த ஆறு ஈராக்கில் இருக்குது. ஈராக் என்பது மெசபொத்தோமியான்னு சொல்லுவாங்க. 2 நதிகளுக்கு உட்பட்ட இடம், யூப்ரட்டிஸ் அண்ட் டைக்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நதிக்கு அந்த ஒரு நதி யூப்ரட்டிஸ் வத்தி போக தொடங்கிவிட்டது. வேதத்தில் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக கடைசி காலத்தில் 100% நிறைவேற தொடங்கிருச்சு. இது மட்டும் இல்லாமல் காத்து பஞ்சம், இது டெல்லியில் மிகப்பெரிய காத்து பஞ்சம் வந்ததாக சொல்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் காற்று பஞ்சம் வந்திருக்குது. இது ஏர் பொல்யூஷன், சுவாசிக்க முடியாத அளவுக்கு எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. 3வது அங்கே சாவினாலும் இயற்கை பேரழிவு. இந்த இயற்கை பேரழிவை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட 4-5 மாதம், இது 5வது மாதம் முடிய போது, இந்த 5 மாதத்தில் மட்டும் 100 கணக்கில் பூமி அதிர்ச்சிகள் நடந்திருக்குது. நம்புறீங்களா? 100 கணக்கில். இப்போ எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நண்பர் ஒருத்தர் வந்து அமெரிக்காவிலேருந்து ஒரு நியூஸ் அனுப்பியிருந்தார். இந்த ஒரு மாதத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 135 பூமி அதிர்ச்சிகள் அர்ஜென்டினாவை சுற்றி மட்டும் நடந்திருக்குது. அர்ஜென்டினாவை சுற்றி மட்டும் ஒரு பகுதியில். இப்போ தான் அர்ஜென்டினாவில் பெரிய பூமி அதிர்ச்சி நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி உலகளாவிய பூமி அதிர்ச்சிகள், அந்த சுனாமிகள், அதோடு கூடுதான இயற்கை பேரழிவு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, பெரிய லெவலில் போகுது. இந்த 10 வருஷத்தில் மட்டும் பூமி அதிர்ச்சிகள் கணக்கு 1000 கணக்கில் இருக்குதாமா. இயேசு சொன்ன அடையாளங்களை ஒன்று பூமி அதிர்ச்சி. அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு பூமி அதிர்ச்சிகள், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுக்கணும்னா தனியாக சொல்லணும். அந்த அளவுக்கு பூமி அதிர்ச்சிகள் இந்த குறிப்பிட்ட 10 வருஷத்தில், அதுவும் குறிப்பாக இந்த 5 மாதத்தில் கிட்டத்தட்ட 300-350க்கு மேலே போயிடுச்சு. இந்த ஒரு மாதத்தில் மட்டுமே 135 கிட்ட நடந்திருக்குது பூமி அதிர்ச்சிகள் உச்சம். அதுலேயும் குறைஞ்சபட்சம் 5 புள்ளிக்கு மேலே இருக்குது, 6 புள்ளிக்கு மேலெலாம் போயிட்டே இருக்குது. இப்போ வேதத்தின்படி நமக்கு 2 பெரிய பூமி அதிர்ச்சி இருக்குது, பைபிளில் சொல்லப்பட்டது. எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இஸ்ரவேலில், எருசலேமில், இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வரணும். இஸ்ரவேல் தேசத்தில் அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டாகி, தேசத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டாகின்னு இருக்குது. 2வது நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கும் பொழுது 14வது அதிகாரத்தில் நினைக்கிறேன் நான், அப்பொழுது ரோம் நகரத்தில் ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வரணும். அது இதுக்கப்புறம் வரணும், இப்போ இல்லை. ஆனால் இப்போ வர வேண்டியது இஸ்ரவேலில் வர வேண்டியது. ஸோ இயற்கை பேரழிவுகள் உச்சநிலையை அடையுது. 4வது துஷ்ட மிருகத்தினால் உண்டாகிற மரணம். துஷ்ட மிருகத்தினால் உண்டாகிற மரணம்னா என்ன, கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். இந்த சமீப காலத்தில் ஒரு 100-120 வருஷத்துக்குள்ள வியாதிகள் எதிலிருந்து வருதுன்னு பாருங்கள். பெரும்பான்மையானவைகள் ஏதாவது ஒரு மிருகத்தின் பேரில் தான் வரும். அது எய்ட்ஸாக இருந்தால் சிம்பன்சி குரங்குலேருந்து வந்துச்சுன்னு சொல்லுவாங்க, எபோலாவாக இருந்தால் வவ்வால்லேருந்து வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ மத்திய கிழக்கு நாடுகளில் வந்து கேமல் ஃபீவர்னு ஒன்று இருக்குது. சமீபத்தில் நமக்கு கொரோனா கூட ஏதோ ஒரு மிருகத்துலேருந்து வந்துச்சுன்னு தான் சொன்னாங்க. இப்போது கேரளாலலாம் மங்கி ஃபீவர்னு ஒன்று வந்துச்சு, குரங்கு காய்ச்சல் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. பறவை காய்ச்சல்னு ஒன்று இருக்குது, பன்றி காய்ச்சல்னு ஒன்று இருக்குது. எல்லாமே பாருங்கள் துஷ்ட மிருகத்தின் பேராகவே இருக்கும். பைபிளில் எதெல்லாம் துஷ்ட மிருகம்னு வேதம் சொல்லுதோ அந்த பேரில் பெரும்பான்மையாக இருக்கும். குறிப்பாக இந்த காலகட்டம், இந்த ஒரு 30-40 வருஷத்துக்குள்ளே இது அதிகமாக மாறி இருக்கிறது. நிறைய கொள்ளை நோய்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இது கொரோனாவை பற்றி உங்களுக்கு தெரியும், நடந்துருச்சு. ஆனால் நடக்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, கொரோனாவை விட மோசமான ஒரு கொள்ளை நோய் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அவங்க சொல்லியிருக்கிறது, கொரோனாவை விட மோசமான ஒரு கொள்ளை நோய் வரப்போகுது, 20 மடங்கு சக்தி வாய்ந்தது. WHO கொடுத்த ரிப்போர்ட்டு. இது எப்படி இருக்கும், என்ன ஏதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சவுண்டு வைமா. கொரோனாவை விட மோசமான மற்றொரு பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் எச்சரித்துள்ளார். இது அவங்க சொன்னது, இப்போ வரப்போதுன்னு சொல்லி UN ரிப்போர்ட். இது மட்டும் இல்லை, இன்னொரு பெரிய விஷயம் ஒன்று நடந்துச்சு சமீபத்தில். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் 300க்கும் மேற்பட்ட மிருகத்தின் வைரஸ் காணாமல் போயிடுச்சு. இங்கே பாருங்க, கொரோனாவை விட 100 மடங்கு ஆபத்தான வைரஸ்கள் ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து மாயமாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. 315 வைரஸ் காணும், அத்தனை மிருகத்தின் வைரஸ். இவைகளை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா, அதே வீடியோவில் அவங்க பின்னாடி சொல்லுவாங்க, 100 பேருக்கு 15 பேர் பாதிக்கப்படுற அளவுக்கு, அதாவது மரணம் அடைகிற அளவுக்கு அது மிகவும் வீரியம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் அந்த வைரஸ் என்ன ஆச்சுன்னு தெரில, எங்கே போச்சுன்னு தெரில, இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனால் எந்த பாதிப்பும் வந்ததாகவும் சொல்லப்படலை. ஸோ இப்போ காணும், அவ்வளோதான். இப்போ பைபிள் சொல்லுது துஷ்ட மிருகத்தினால் அப்படின்னு இருக்குது. இந்த துஷ்ட எடுக்கக்கூடிய இந்த வைரஸ் காணாமல் போனது எல்லாமே பார்த்தீங்கன்னா பைபிளில் சொல்லக்கூடிய துஷ்ட மிருகங்கள் பல, நாய், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது, குரங்கு, இதுலேருந்துலாம் எடுத்த வைரஸை அவங்க ஆராய்ச்சிக்காக வச்சுருந்துருக்காங்க லேபில். அந்த லேப்லேருந்து எடுக்கவே முடியாதுங்கிறாங்க, அவ்வளோ செக்யூர்டு. ஆனால் 315 வைரஸ் காணாமல் போயிடுச்சு. அதை வச்சு அவர்கள் என்ன செய்யலாம்னா ஆயுதங்களாக பயன்படுத்தலாம். இப்போ கொரோனா இருக்குது பார்த்திங்கன்னா, அது ஒரு வகையான ஆயுதம். எப்படின்னா, எந்த நாட்டையோ அல்லது கட்டிடங்களையோ பாதிக்காமல் மனுஷனை மட்டும் சாகடிக்கலாம்.
இப்போ யோசித்து பாருங்கள், 9ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 3-4 வசனங்களில் அந்த வசனம் சொல்லுது, மரத்தையோ எந்த ஒரு மரத்தையோ புல்லையோ சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை பெறாத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்தும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, மரம் செடி கொடி எதுவுமே பாதிக்கப்படாது, மனுஷன் மட்டும் சாவாங்க, அப்படி ஒரு காரியம் நடக்கணும் இருக்குது. அது இனிமேல் நடக்க போகுது. 9ஆம் அதிகாரம் என்பது வருகைக்கு பின்னால் நடக்கணும். ஆனால் இப்போ அப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்குது. இப்போ கொரோனாவே எடுத்துக்கோங்க, யாருமே பாதிக்கப்படலை, இயற்கை நல்லா ஆயிடுச்சு லாக்டவுனில், ஆனால் மனுஷன் சாத்துட்டான், அவ்வளோதான், வேலை முடிச்சு. இப்போ அதே மாதிரி தான் இப்போ வைரஸ் முழுக்க இந்த வைரஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது அதுக்கு பேர் பயாலஜிக்கல் வெப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இயற்கையும் பாதிக்காமல் மனுஷனை மட்டும் சாகடிக்கிற வெப்பன் அது. அப்படி ஒரு காரியம் நடக்குது, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 4ம் சேர்ந்து மிகப்பெரியதான பேரழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்க வேதம் சொல்லுது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இந்த 4க்கான காரியமும் துல்லியமாக நடக்குது. உலகளாவிய இதுக்கான ஒரு ஆயத்த பணி மாதிரி நீங்கள் நடக்கலாம், இல்லை உலகம் புழுக்க எல்லா நாடுகளும் ரெடி ஆகுது. வேதம் சொன்ன துல்லியமாய் இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக நடக்குது. ஒருவேளை நீங்கள் நடக்கலாம், இதெல்லாம் ஏங்க இப்போ நடக்குது? ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மாதிரி ஒன்று நடக்கும். கிபி 70 ரோமர்கள் ஆட்சி பண்ணி அவர்கள் நாட்டை பிடிக்கும் போது மிகப்பெரிய பேரழிவு, இஸ்ரவேலர்களை அடித்து கொண்டாங்க, தேசத்தை தீக்கரையாக்கினாங்க, தேவாலயத்தை இடித்தாங்க, அது ஒரு மசாக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது ஒன்று நடந்துச்சு, அப்போ ஒரு காலகட்டம். அதே மாதிரி நம்முடைய தாத்தா காலத்துலலாம் முதல் உலக யுத்தம் பயங்கரமாக நடந்துச்சு, எத்தனையோ கோடி பேர் செத்து போனாங்க. அது அவங்க காலத்தில் நடந்ததான ஒரு பிரச்சனை. செகண்ட் வேர்ல்டு வார் நம்ம அப்பாக்கள் காலத்தில், அவங்க காலத்தில் ஒன்று நடந்துச்சு செகண்ட் வேர்ல்டு வார். அப்போ தான் முதல்ல இந்த அணுகுண்டுலாம் போடுறாங்க. அப்போது அது ஒரு உலகம் மிகப்பெரிய அழிவை சந்திச்சிச்சு அவங்க காலத்தில். அது இப்போ நம்ம காலத்தில் இது ஏதோ நம்ம காலத்தில் மட்டும்தான் இது நடக்கிற மாதிரியும், இதுக்கு முன்னாடியில் அது நடக்காத மாதிரி நினைக்காதீங்க. எல்லா காலகட்டத்திலும் ஒரு 50 வருஷத்துக்கு ஒரு தடவை, ஒரு 70 வருஷத்துக்கு தடவை இந்த மாதிரி ஒரு பெரிய பேரழிவு வேர்ல்டு வைட் இருக்குது. ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா இது அந்த மாதிரி நடக்கிற காலத்தில் நம்ம இருக்கிறோம். இதுவே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா நம்ம அப்பாக்கள் தாத்தாக்கள் காலத்தில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு 1948 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 50-60 வருஷமாக ஒன்றும் இல்லை, சமாதானமாக இருந்துச்சு, நார்மலாக இருந்துச்சு. இப்போ திருப்பி அடுத்து ஆரம்பிக்குது. இப்போ நாம் அந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால தான் கர்த்தர் அந்த எச்சரிப்பை நமக்கு கொடுக்குறாரு. அந்த காலத்தில் இந்த எச்சரிப்பு கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்றைக்கெல்லாம் யாரும் பேசலையே, அன்றைக்கெல்லாம் ஆண்டவரை பற்றி ஒன்று அன்பை மட்டும் தானே சொன்னாங்க. அன்றைக்கி அன்பை மட்டும் சொல்ல வேண்டிய காலம், ஏன்னா அன்றைக்கி இது இல்லை. இன்னைக்கு நியாய தீர்ப்பு தொடங்குகிற காலம். இன்னைக்கு அதை பற்றியும் பேசணும். பாவத்தை பற்றி பேச வேண்டிய இடத்தில் பாவத்தை பற்றி பேசணும், நீதியை பற்றி பேச வேண்டிய இடத்தில் நீதியை பற்றி பேசணும், நியாய தீர்ப்பை பற்றி பேச வேண்டிய இடத்தில் நியாய தீர்ப்பை பற்றி பேசணும். இது நியாய தீர்ப்பை பற்றி பேச வேண்டிய காலம். அந்த காலத்தில் இயேசு நல்லவர் இப்படி தானே சொன்னாங்க, இவர் மட்டும் ஏன் இந்த மாதிரி சொல்கிறாரு? இதே இயேசு தான் மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபத்திற்குன்னு சொன்ன அதே இயேசு தான் நான் வருவதற்கு முன்பாக இதெல்லாம் சம்பவிக்க நீங்கள் காண்பீர்கள் இந்த அடையாளங்களையும் சொன்னார். அவரே தான் இதையும் சொன்னார். ரெண்டுத்தையும் சொன்னது இயேசு கிறிஸ்து தான். இயேசு அன்பானவர் தான், ஒரு பக்கம் நீதியுள்ள நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். நீங்கள் இயேசுவை வெறும் அன்பானவராய் மட்டும் பார்க்க விரும்புகிறீர்கள், நல்லது. ஆனால் நியாயாதிபதியாக இருக்கும்போது அவருக்கு முன்பாக நிற்கத்தக்கதான ஒரு ஆயத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கு தான் அனௌன்ஸ் பண்ணப்படுது. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்லப்படுதுன்னா பயமுறுத்துவதற்காக அல்ல. இயேசு தெளிவாக சொல்றார், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பயப்படாதீங்கன்றார். காரணம் என்ன? இதெல்லாம் சொல்லப்படுவது பயப்படுவதற்காக அல்ல. இதெல்லாம் வரப்போது அவைகளுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவன்களாக இருக்கும்படி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அதுக்கு தான் இது சொல்லப்படுது. இது சொல்லப்படுவதோட நோக்கம் என்ன? அதுக்கு முன்பாக நீங்கள் தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தப்படணும். ஆமோஸ் 4:12 சொல்லுது, உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. இன்னைக்கு சபை அந்த இடத்துல இருக்குதா? நீங்கள் இப்படி ஒரு நடக்க போதுனே தெரியாமல் நீங்கள் அதில் பாதிக்கு உள்ளாகக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அறிவின்மையால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். அந்த இடத்துக்கு நீங்கள் போகக்கூடாது, உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணி காப்பாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 100 வருஷத்துக்கு முன்னாடி நோவா கிட்ட சொன்னார், ஜலப்பிரளயம் வரப்போது நீ ஒரு பேழையை ஆயத்தம் பண்ணுன்னு. 100 வருஷமாக ஜலப்பிரளயம் வரல, ஆனால் நோவா பேழையை ஆயத்தம் பண்ணி கொண்டே இருந்தான். அந்த 100 வருஷமும் நோவா உலகத்தின் மக்களுக்கு பைத்தியத்தை போல காணப்படுவார். என்னப்பா நீயும் சொல்லிட்டு தான் இருக்கிற, 100 வருஷமா 500 வயசில் நீ சொல்ல ஆரம்பிச்ச, உனக்கு 600வது வயசு ஆகிப்போச்சு, ஒரு ஜலப்பிரளயத்தையும் காணும் ஒன்றையும் காணும், சும்மாவாவது நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற. ஒரு நாள் வந்தது, ஜலப்பிரளயம் வந்தது. 100 வருஷம் இவன் பைத்தியமாய் இருந்தான். அந்த ஒரு நாளில் அத்தனை பேரும் பைத்தியமானார்கள். நோவா அறிவாளியாய் மாறி போனான். அதே தான் உங்களுக்கும் சொல்லப்படுது. வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறுகிற வரைக்கும் அது நடக்காது, அதெல்லாம் ஆகாது. ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கிற, கர்த்தர் கிருபை உள்ளவர், கர்த்தர் கிருபை உள்ளவர் தான். வரப்போகிற அழிவுகளுக்கு அவர் காரணம் அல்ல. அவர் எல்லாத்தையும் தெளிவாக தான் செஞ்சார். மனுஷன் நாசமாக்கிட்டா அதனால் வரக்கூடிய அழிவை முன்னறிவிச்சிருக்கிறார். அதுக்கும் தேவனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஆனால் அதில் நம் தேவ பிள்ளைகள் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை கொடுக்கிறார். 2வது, உங்கள் மூலமாக இன்னொரு கூட்டத்தையும் காப்பாற்ற விரும்புகிறார். நம்ம மட்டும் தப்பிக்கிறதில்ல. நோவா என்ன பண்ணாராம்? தன் குடும்பத்தை ரட்சிக்க பேழை உண்டு பண்ணினார். அதோட கூட அவர் நிறுத்தவில்லை. வசனம் சொல்லுது, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. அவர் போய் அதை பிரசங்கம் பண்றார். இப்படி நடக்குது. அந்த 2 காரியத்தை தான் நீங்கள் செய்ய வேண்டும். ஒன்று, நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். இன்னொன்று, ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதுக்கான கூட்டம் தான் இது.
இந்த பேரின்ப பெருவிழாவில் இதுக்கு மேலே என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு நாளன்னைக்கு அவங்க என்ன பேசுவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த 2 நாள் உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கான கூட்டம், உங்களை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவதற்கான காரியம் இது. இதுக்கு மேலே நடக்கிறதுக்கு நீங்கள் காது கொடுப்பீங்களா மாட்டீங்களான்னு தெரியாது. ஆனால் இந்த வார்த்தைக்கு செவி கொடுங்கள். இது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றும். வரப்போகிற அழிவிலிருந்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கான எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. தூத்துக்குடிக்கே கொடுக்கப்படுகிறது. நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஏதோ எல்லாம் இப்போ இருக்கிற நிலைமை வச்சு கவலைப்படாதீங்க. முந்தின நாள் நைட்டு வரைக்கும் சோதோமில் எல்லாம் ஜாலியாக இருந்தான். லோத்துவின் வீட்டில் சூழ்ந்து கொண்டு எல்லாரும் ஜாலியாக இருந்தான். மறுநாள் காலையில் டோட்டல் தலைகீழாய் மாறிடுச்சு. முந்தின நாள் ராத்திரி வரைக்கும் பெல்ஷாத்சார் புசித்து குடித்து கொண்டிருந்தான் வப்பாட்டிகளோடு கூட உட்கார்ந்து தேவாலயத்தின் பாத்திரத்தில். மறுநாள் காலையில் கதை வேற மாதிரியாய் மாறிவிட்டது. முந்தின நாள் ராத்திரி வரைக்கும் பார்வோன் அரண்மனையில் வேற மாதிரி இருந்தான். மறுநாள் காலையிலே தலைகீழாய் மாறிவிட்டது. ஒரு நாள் ராத்திரியிலே எதையும் மாற்றி அமைக்க தேவனால் முடியும். கர்த்தருடைய வருகை சம்பவிக்குமானால் இன்றைய போல நாளைக்கு இருக்காது. நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க அதெல்லாம் நடக்காது, எங்கிட்ட பணம் இருக்குது, ஆஸ்தி இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது, விட்டெறிஞ்சா 4 பேர் வருவாங்கன்னு சொல்லி. கர்த்தர் வந்துட்டார்னா உன் நிலைமை தலைகீழ் தான். அது வரைக்கும் தான் கிருபை பாதுகாத்து கொண்டிருக்கும். அதுக்கு மேல் நியாய தீர்ப்பு தொடங்கும். அப்படியானால் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது ஆயத்தப்படுதல். இந்த ஆயத்தப்படுதலில் நீங்கள் பங்கேற்ற வேண்டும். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்புக்கென்று ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கணும். இல்லை நான்லாம் தலைமுறையாக கிறிஸ்டின், 4 தலைமுறை கிறிஸ்டின், 5 தலைமுறை கிறிஸ்டின். தூத்துக்குடியில் முதல் சர்ச்சை எங்கள் தாத்தா தான் கட்டினாரு, அவர் போயிடுவார் பரலோகத்துக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க. பழைய பெருமையை பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நாங்கள்லாம் அந்த காலத்தில் நாங்கள்லாம் யார் தெரியுமா, தூத்துக்குடியை உருவாக்குனதே நாங்கள் தான் தெரியுமா, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் பரலோகத்துக்கு போவீங்களான்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா அவன் பாவத்துக்கு அவன் தான் மன்னிப்பு வாங்கணும். இதெல்லாம் உங்கள் தாத்தா உங்களுக்கு வக்காலத்து வாங்க முடியாது. நீங்கள் பாவங்களை அறிக்கை செய்து இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டால் ஒழிய. சிலர் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, சந்தா கட்டிட்டா பரலோகத்துக்கு போகலான்னு. சொல்கிறவனை போக மாட்டான், நீயும் போக மாட்டீங்க. அதுதான் உண்மை. உங்கள் பாவத்துக்கு நீங்கள் அறிக்கை செய்யணும், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்படணும். அப்படி பண்ணப்பட்டால் தான் பரலோகத்திற்கு போக முடியும். கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இல்லாவிட்டாலும் சரி. 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். வேற எந்த ஞானஸ்தானத்தையும் வேதம் சொல்லவில்லை. வேதம் சொல்லுகிற ஒரே ஞானஸ்தானம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி எடுக்கணும். குழந்தையில் எடுத்த, சின்ன வயசில் எடுத்த, அவங்க கொடுத்தாங்க இவங்க கொடுத்தாங்க, கொடிக்கு கீழே எடுத்த எந்த ஞானஸ்தானத்தையும் வேதம் சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து தான் மாடல். அவரே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார். அவ்வளோதான், வேலை முடிச்சு. அந்த ஞானஸ்தானத்தை எடுத்திருக்கிறீர்களா? அதை எடுக்காமல் இந்த ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க முடியாது. ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுது. நீங்கள் விசுவாசமே என்னென்ன தெரியாமல் சின்ன வயசில் தெரியாமல் எடுத்தாலும் அது கிடையாது. விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுவதன் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம். அந்த வேத அறிவு, வசன அறிவு, ஆவிக்குரிய அறிவு வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். அதை எடுத்திருக்கிறீங்களா? 3வது, எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்னு இருக்கு. பரிசுத்த அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆவியானவர்லாம் கிடையாது, அப்படிலாம் ஒன்றுமே இல்லைம்பாங்க. நிச்சயமாக ஆவியானவர் உண்டு, பரிசுத்த அபிஷேகம் உண்டு. ஆவியானவர் தான் சபையை நடத்துகிறார். இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆவியானவர் உங்கள் கூட தான் இருக்கிறாரு, தனியாக ஆவியின் அபிஷேகம்லாம் ஒன்றும் இல்லைம்பாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுக்கு பின்னால் வலைகளை விட்டு மீன்களை விட்டு வந்த அத்தனை பேரை பார்த்து இயேசு சொன்னார், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியிலேயே பிறந்தவர், பரிசுத்தாவிலே நிரம்பி இருக்கிறவர், ஆவியான தேவன். அவர் கூட இருந்தாலும் பரிசுத்தாவி உங்களுக்குள்ள வரல, வந்து காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுது. அதே மாதிரி தான் நீங்கள் சபைக்குள்ளே வந்துட்டீங்க, ரட்சிக்கப்பட்டீங்கிறதுனால ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டார்னு அர்த்தம் அல்ல, அதை காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருவார். இது 3ம் அடிப்படை, நீங்கள் ஆயத்தப்படுதலுடைய அடிப்படை. அடுத்து மிக முக்கியமானது, உலகத்துக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள். ரோமர் 12 சொல்லுது. வசனம் எல்லாம் தெளிவாக தான் இருக்கு, ஆனால் அந்த வசனமெல்லாம் உங்கள் காதில் விழாது, உங்களுக்கு அந்த வசனம்லாம் தெரியாது. அந்த வசனத்தை உங்கள் வசதியாக மறந்து விடுவீர்கள். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சிங்கன்னா பரலோகத்துக்குள்ள நுழைய முடியாது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரிடத்தில் வாங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். ஒன்று உலகம், இல்லை கர்த்தர். நான் அங்கேயும் தலையை கொடுப்பேன், இங்கேயும் வாழை கொடுப்பேன், அவங்ககிட்ட போய் அநியாய வார்த்தை பேசுவேன், இங்கிட்ட போய் அந்நிய பாஷை பேசுவேன், அவங்ககிட்ட போயிட்டு வட்டிக்கு கொடுத்து வாங்குவேன், இங்கே போய் நான் அந்த தசமாங்க காணிக்க கொடுத்துருவேன். இதை 2 டேலி ஆகிடுன்னா அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. பைபிள் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஒன்று இது இல்லை அது, 2ல் ஏதாவது ஒன்று. வேதம் அப்படி தான் தெளிவாக சொல்லுது. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்குதுங்கிறதா முக்கியம். நீங்கள் யாரை வேணாலும் ஏமாத்திடலாம். இப்பவும் சொல்கிறேன், உங்களை நடத்துகிற ஊழியர், சபை ஊழியரை ஏமாற்றலாம். நீங்கள் கூட இருக்கிற உங்கள் மனைவி, கணவன், பிள்ளைகளை கூட ஏமாற்றி விடலாம்.
ஆனால் நிச்சயமாகவே கர்த்தரை ஏமாற்ற முடியாது. உங்களை நியாயந்திருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவருக்கு முன்பாக நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக இருக்குதா? இது எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற சினிமாக்கார மாதிரி, உலகத்தில் இருக்கிற அரசியல்வாதி மாதிரி, அவன் ஆடுற ஆட்டம், அவன் குதிக்கிற குதி, அவன் பண்ணுற அரசியல், அவன் பண்ணக்கூடியதான பதவி போட்டி, இது எதுவும் சபைக்குள்ளே இருக்கக்கூடாது. இங்கே இது வேற, இது பரலோக ராஜ்யம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கிறது. உலகத்தின் ராஜ்யத்துக்குரிய எதுவும் இங்கே வரக்கூடாது. இன்னைக்கு எல்லா சபைக்குள்ளே வந்து குப்பை, மொத்த குப்பையும் இருக்கு. இதில் என்ன தப்புங்கிறான்? அவன் சுயநீதிக்காரன், அவன் நீதிமான். ஏதோ 4 பேருக்கு சாப்பாடு போட்டால் பரலோகத்துக்கு போயிடலாம் நம்பிட்டு இருக்கிறான். ஏழைகளுக்கு உதவணும்னு வேதம் சொல்லுது. ஆனால் நீங்கள் சரியில்லாமல் அவனுக்கு உதவி பிரயோஜனம் இல்லை. நீங்கள் வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு அந்த வட்டியை வாங்கி ஒருத்தனுக்கு ஏழைக்கு சாப்பாடு போட்டால் கணக்கு கால்குலேட் ஆகணும் அவனு நினச்சிக்க கூடாது. அப்படி ஆகாது. நாம் தனிப்பட்ட முறையில் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும். யோசிச்சு பாருங்க. சகையு சொல்றாரு, எவனிடத்தில் அநியாயமாக நான் வாங்கி இருப்பேன் ஆனால் நாளத்தனையாய் திருப்பி தருகிறேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, சகையு சொல்றார், என்னிடத்தில் இருக்கிற பாதியை வித்து தரித்திரர் கொடுக்கிறேன். சகையு தூரத்திலிருந்து இயேசுவை பார்க்கும்போது ரட்சிப்பு வரவில்லை. இயேசு சகைவை பார்த்து இறங்கி வான்றார், ரட்சிப்பு வரவில்லை. சகைவை இயேசுவோடு கூட நடந்து போகிறார், ரட்சிப்பு வரவில்லை. எப்பொழுது இந்த மனம் திரும்புதல் சகைக்குள்ள வந்ததோ ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பு என்பது உன் தனிப்பட்ட காரியத்தை குறித்து இருக்கிறது. நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறீங்கிறதா ரொம்ப முக்கியம். யாரை வேணாலும் நீங்கள் ஏமாத்திடலாம், கர்த்தரை ஏமாற்றவே முடியாது. இது 4ம் நீங்கள் ஆயத்தப்படுவதற்கான மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த 4ஐயும் கவனித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் சுய பரிசோதனை பண்ணுங்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. 2வது, ஆயத்தப்படுத்த வேண்டியது உங்களுடைய மிக முக்கியமான வேலை. உங்களுக்கு நன்றாய் தெரியும், மரணம் வந்தாலும் சரி, அதற்கு முன்பாக வருகை வந்தாலும் சரி, நீங்கள் இந்த பூமியிலிருந்து எதையும் எடுத்துக்கொண்டு போகிறது இல்லை, வராதுன்னு உங்களுக்கே தெரியும். நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு நல்லாவே தெரியும் எதுவும் உங்கள் கூட வராது. ஆனால் ஒன்றே ஒன்று உங்கள் கூட நிச்சயமாய் வரும். நீங்கள் சம்பாதித்த ஆத்மா உங்கள் கூட அங்கே வரும். இந்த பூமியிலே நீங்கள் அழிந்து போகிற பொருட்களால் நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். பரலோகத்தில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படிக்கு என்று ஆண்டவர் சொன்னார். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆத்மாதாயம் பண்ணுறீங்களோ அந்த ஆத்மாக்கள் பரலோகத்தில் வந்து உங்கள் சொத்தாக நிற்கும். பல நேரங்களில் வெளிநாடுக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே செட்டிலாக போகிறவங்க திரும்பி இங்கே வரமாட்டேன்றவங்க என்ன செய்வாங்கன்னா, இங்கே இருக்கிறத எல்லாத்தையும் விற்றுட்டு அந்த ஊர் கரன்சிக்கு மாற்றிடுவாங்க, அந்த ஊர் சொத்துக்கு மாற்றிடுவாங்க. ஏன்ப்பா எல்லாத்தையும் விற்றுட்டு போகிற, இனிமேல் இங்கே வரமாட்டாங்க, இனிமேல் நமக்கு எதுக்குங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஏதோ ஒன்று, ஒரு வீடியோ ஏதோ ஒன்று வச்சுப்பாங்க, ஏதாவது இருக்கட்டும், அது ஒரு நினைவுக்கு இருக்கட்டும்னு சொல்லுவாங்க. மற்றபடி எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க. அதே மாதிரி தான் நாம் நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். நித்தியத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றணும். இந்த பூமியிலேருந்து நித்தியத்துக்கு வர்றது ஒன்றே ஒன்று தான் இருக்கும், சம்பாதிக்கிற ஆத்மா மட்டும் வரும். அதை எவ்வளோக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சம்பாதிங்க. எவ்வளோ பேருக்கு சுவிசேஷம் சொல்ல முடியுமோ அவ்வளோ பேருக்கு சுவிசேஷம் சொல்லுங்கள். இந்த சுவிசேஷம் சொல்லுவதற்காக இப்போ இவ்வளோ காரியங்கள் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இவ்வளோத்தையும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம். நிறைய பேர் எங்ககிட்ட ஒரு காரியத்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த காரியங்களெல்லாம் எங்களுக்கும் கொஞ்சம் தெரிஞ்சா அல்லது இதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாம் இருந்தால் நாங்களும் இந்த வருகைக்கான காரியங்களை சொல்ல முடியும், அதனால் இது என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டபோது, ஒரு ஆலோசனையின் பேரில் இவ்வளோ காரியத்தையும் ஷார்ட்டாக ப்ரூஃப்ஸோடு கூட ஒரு ட்ராக்டாக நாங்கள் போட்டிருக்கிறோம். இங்கே இருக்கு, ட்ராக்டாக இருக்கிறது. இதில் பின்னாடி உங்களுடைய சபை பேரை போட்டுக்கொள்வதற்கான இடமும் கொடுத்துருக்குறோம். இது இலவசம்தான், பின்னாடி இருக்கும். எல்லாருக்கும் மொத்தமாகலாம் தரமாட்டாங்க, ஒரு ஆளுக்கு ஒரு 5 கொடுப்பாங்க, இல்லை 10 கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் ஜெபம் பண்ணி, அந்த 10 பேர் 5 பேர் நீங்கள் ஜெபம் பண்ணி அவர்களுக்காக தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கணும். அவர்களை சந்தித்து இந்த ட்ராக்ஸை கொடுங்க. கர்த்தர் அவர்களை ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த ஆத்மாக்கள் உங்கள் கணக்கிலே பரலோகத்திலே வைத்துக் கொள்ளப்படும். இதை ஒரு தியாகத்தோட ஒரு சிலர்லாம் பணம் போட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. இதை நான் எழுதுனதோடு சரி, இதை பிரிண்ட் பண்ணுறது, செலவு பண்ணுறதெல்லாம் ஒரு விசுவாச குடும்பம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. அவர்கள் தான் இதெல்லாம் செய்கிறாங்க. அதனால் வேஸ்ட் பண்ணாதீங்கன்ற, யாரோ ஒருத்தருடைய உழைப்பினாலே இது வருது. நம்ம கிறிஸ்தவர்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனைனா, இலவசமாக எதை கொடுத்தாலும் வாங்கி தூக்கி போட்டு போயிடுவீங்க, இல்லை வீட்டில் கொண்டு போய் எங்கேயாவது ஷெல்ஃபில் போட்டுருவீங்க, இல்லை குப்பையில் போட்டுருவீங்க. தயவு செஞ்சு கொடுக்க முடியாதவங்க இதை வாங்காதீங்க. ஆனால் எல்லாரும் கொடுக்கணும். திருப்பியும் சொல்கிறேன், சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை, அறிவிக்காவிட்டால் உங்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த ட்ராக்ஸ் பின்னாடி இருக்கும், உங்களுக்கு ஒரு 5 கொடுப்பாங்க ஒருத்தருக்கும். நல்ல ஜெபம் பண்ணிவிட்டு யாருக்கு கொடுக்கணும்னு பாருங்கள், அவங்க கையில் கொடுங்க. அவர்களை கர்த்தர் ரட்சிப்பார், அவர்களை உங்கள் கணக்கிலே கர்த்தர் பரலோகத்தில் வைத்துக் கொள்வார். அல்லேலூயா. கடைசியாக இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். ஏதோ 2 நாள் கூட்டம் நடந்துச்சு, எல்லாம் கரெக்டாக இருக்குது, வசனத்தின்படி எல்லாம் நடக்குது, ஆண்டவர் வரப்போகிறாருன்னு அடுத்த 3 நாள் கூட்டத்தில் இதை மறந்துடக்கூடாது. இது இருதயத்துக்குள்ளே அப்படியே பதிஞ்சிடணும். ஒவ்வொரு நாள் படுக்க போகும்போதும், ஆண்டவரே ராத்திரி வேளை நம்முடைய வருகை இருக்குமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும்.
ஒருவேளை காலையில் எழுந்திருக்கும் போது ஆண்டவரே இந்த பகல் வேளையில் நம்முடைய வருகை இருக்குமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நான் எப்படியும் கிறிஸ்துவின் வருகையில் பிரவேசிக்கணுங்கிறது ரத்தத்தில் ஊறிடணும். ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக அந்த காத்திருக்கிற ஒரு அனுபவம் வந்துடணும். ராஜா வரப்போகிறார், இனி காலம் செல்லாது. நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா? நம்ம எல்லாம் தேவ சமூகத்தில் ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் நான் ஜெபித்து முடித்து அவங்க கையில் கொடுத்து விடுவேன். எல்லாம் கண்களை மூடுவோம். இந்த 2 நாட்களும் இங்கே வருவதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். நான் விசுவாசிப்பேன். ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் ஏதோ எனக்கு ஊழியத்துக்கு கொடுக்குற வாய்ப்பு அல்ல, அந்த பகுதிக்கு கர்த்தர் கொடுக்குற எச்சரிப்பு. அவருக்குரியவர்கள் அங்கே இருப்பார்கள், அவருடையதான வருகையின் கணக்கில் இருக்கிறவர்கள் அங்கே இருப்பார்கள். அவர்களுக்கு இந்த செய்தி போக வேண்டும், அல்லது அங்கே இருக்கிறவர்கள் மூலமாக இந்த செய்தி போக வேண்டும். திரும்ப திரும்ப இந்த பகுதிக்கு ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். 2012 இங்கே வந்தோம், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது, இப்பொழுதும் மீண்டும் சொல்லப்படுகிறது. இதை நீங்கள் அசட்டையும் பண்ணலாம், அது உங்களை பொறுத்து. சொல்லப்பட்ட காரியங்களை நீங்கள் கவனித்து ஆயத்தமும் பண்ணலாம். முதலாவது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்துங்கள், அதோடு கூட ஒரு கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்துங்கள். ராஜா வருகிற காலம் சமீபமாயிற்று, இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. ஒரே ஒரு நிமிஷம் மாத்திரம் நாம் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் வரும்பொழுது நாங்கள் இந்த வருகையில் பிரவேசிப்பதற்கு எங்களுக்குள் காணப்படுகிற என்ன குறைகள் இருந்தாலும் உடைய இரத்தத்தினால் எங்களை கழுவுங்கப்பா, உடைய இரத்தத்தினால் எங்களை சுத்திகரிங்கப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம் அமைதியாய் உங்களுக்குள்ளே இன்னும் எதெல்லாம் தடைகள் இருக்கோ, இந்த வருகையில் போகிறதுக்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ அத்தனையும் என்னை விட்டு போகட்டும் ஆண்டவரே. நீர் வரும்பொழுது உமக்கு முன்பாக கரை திரை அற்ற மனவாட்டியாய், கற்புள்ள கன்னிகையாய் இந்த சமூகத்தில் வந்து நிற்க அப்படிங்கிறதான அந்த ஜெபம் உங்களுக்குள்ளே காணப்படட்டும். ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி அந்த நேரத்தில் நான் ஒரு கேள்வியை கேட்டு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். நான் சின்ன வயசில் எடுத்தது, ஆனால் தண்ணியில் மூழ்கி நான் இன்னும் எடுக்கலை. என்னை நான் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், எடுக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள், மற்ற எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க மட்டும் அநேகருடைய கரங்கள் காணப்படுகிறது. நிறைய பேர் ஒப்பு கொடுத்துருக்குறாங்க, இங்கேயும் இருக்கிறாங்க. இந்த கரங்களை உயர்த்தி இருக்கிறவர்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். நீங்கள் இந்த தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் கொடுக்குற சபையிலேருந்து வந்திருந்தால் நீங்கள் உங்கள் சபையில் போய் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் அங்கேயே போய் ஞானஸ்நானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை எங்கள் சபையில் அப்படி தரமாட்டாங்க, எங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே முன்னாடி வாங்க. உங்களுக்கான காரியங்கள் அங்கேயே சொல்லப்படும், என்ன செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லப்படும். இந்த எங்கள் சபையில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறவங்க அங்கேயே போய் எடுத்துருங்க. நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவர் என்னோடு கூட இந்த 2 நாளும் பேசி இருக்கிறார். அவரோட வருகையில் நான் பிரவேசிக்க வேண்டும், நானும் என் குடும்பம் அந்த வருகையில் பங்கடைய வேண்டும். அப்படி தீர்மானம் பண்ணுறவங்க, அப்படி விரும்புகிறவங்களும் அவங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஞானஸ்நானம் கொடுத்தவங்களும் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்களும் உங்கள் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, அருமையான 2 நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பேரின்ப பெருவிழாவினுடைய முதல் 2 நாட்களிலே கர்த்தர் நீர் கொடுத்ததான ஆத்துமாக்களுக்காக உமக்கு நன்றி. வந்திருக்கிற இத்தனை கூட்டத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாய் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களுக்காக ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் எடுக்க கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த ஒப்பு கொடுத்தலை கர்த்தர் கனப்படுத்துவீராக. எல்லா நீதிக்கும் அவர்கள் கீழ்ப்பட்டிருக்கிறாங்க ஆண்டவரே. கர்த்தர் அவர்களை கனப்படுத்துங்கப்பா. கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் வரும் பொழுது அப்பா இந்த வருகையிலே அத்தனை பேரும் இந்த கரங்களை உயர்த்தி ஜெபித்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் காணப்பட கிருபை பாராட்டும். உலகமோ உலகத்துக்கு உண்டானவைகளோ இழுத்து விடாதபடி தேவனாகிய கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். இந்த கூட்டத்தை நடத்தினவர்களுக்காக, நடத்துகிறவர்களுக்காக, இந்த பெருவிழா கமிட்டிக்காக, டாக்டருக்காக, ஒவ்வொருத்தருக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. நீர் வருமளவும் இதே போல சத்தியங்களை கொண்டு போகிறவர்களை கொண்டு வந்து அநேகருக்கு சத்தியத்தை கொண்டு போய் ஆண்டவரே திரளான கூட்டத்தை பரலோகத்தில் நிரப்ப கர்த்தர் கிருபை தருவீராக. நமக்கு சித்தமானால் நீர் வரும்பொழுது இந்த தூத்துக்குடி முழுவதுமே உமக்கென்று ஆயத்தப்பட்டு நிற்க
கர்த்தர் கிருபை தருவீராக. திரளான ஜனங்கள் உம்மை அறியட்டும். நாங்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்க விரும்பவில்லை, சீஷர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.